போகிறது வந்து என்சிஆர்டியோட நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இதோட என்சிஆர்டி லைன் வந்து திஸ் இஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் தட் இஸ் ஆஃப்டன் ஓவர்லுக்டு வென் வி லுக் ஒன்லி அட் த நெகட்டிவ் சைட்ஸ். கன்சிடர் ஒன்லி த ப்ராப்ளம் ஆஃப் ப்ரொவைடிங் த பாப்புலேஷன் வித் ஃபுட், எஜுகேஷன் அண்ட் ஆக்சஸ் டு ஹெல்த் ஃபெசிலிட்டி. இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மக்கள் தொகைக்கு ஒரு நேர்மையான பாசிட்டிவ் பக்கமும் உள்ளது, ஆனால் அதை பலர் கவனிக்காமல் விடுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் மக்கள் தொகையை பற்றி சிந்திக்கும் போது அனைவருக்கும் உணவு வழங்குதல், கல்வி வழங்குதல், சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவது போன்ற சிரமங்களையே நினைக்கிறார்கள். இதனால் மக்கள் தொகையில் நல்ல பக்கம் மறக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெக்காபுலரி பாசிட்டிவ் சைட்னா நேர்மறை பக்கங்கள், நல்ல பக்கம். ஓவர் லுக்குடுனா கவனிக்கப்படாமல் விடப்பட்டது. இங்கே பாருங்கள், லுக்குடுனா கவனிக்கிறது, ஓவர் லுக்குடுனா கவனிக்கப்படாமல் விடுறதான். நல்லா இருக்குது பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அசஸ்னா அணுகிறது, அணுகும் வசதி. ஃபெசிலிட்டிஸ்னால் வசதி. பாப்புலேஷன் பர்டன்னா மக்கள் தொகை சுமைன்னு அர்த்தம். ஓகேவா? பேசிக் கொஷின் வந்து ஒய் பீப்புள் திங்க் பாப்புலேஷன் இஸ் எ ப்ராப்ளம். ஏன் வந்து மக்கள் வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிறாங்க அப்படின்னா, திங்க் அபவுட் த நியூஸ் வென் எவர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் கவர்மெண்ட் நீட். இப்போது ஏன் வந்து மக்கள் எல்லாருமே பாப்புலேஷன் வந்து இதுன்னு நினைக்கிறாங்கன்னா, திங்க் அபவுட் த நியூஸ் வென் எவர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் கவர்மெண்ட் நீட் மோர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டு, ரோடு, ஜாப்ஸ் இது எல்லாமே அதிகமாக தேவை. ஸோ நேச்சுரலாக பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் ப்ராப்ளமும் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி சே திஸ் இஸ் ஒன்லி ஒன் சைடு, தேர் ஆர் ஆக்சுவலி டூ சைடு. என்சிஆர்டி வந்து ஒரு சைடு தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு சைடு வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ். பாப்புலேஷன் வந்து அதிகமாச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய செலவு, என்ன சொல்கிறது, ப்ரெஷர் ஆன் ரிசோர்ஸஸ். இருக்கிற என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கொடுக்கணுன்ற ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து மோர் ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க, மோராக ப்ரொடியூஸ் பண்ணலாம், மோர் இனோவேஷன் இருக்கும், மோர் டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் ஹையர் ஜிடிபியாக இருக்கும். யூபிஎஸ்சி லவ் திஸ் பேலன்ஸ்டு ஆன்சர். நெவர் ரைட் ஒன்லி ஒன் சைட். ஒரு பக்கம் மட்டும் எப்போவுமே எழுதாங்க. பாசிட்டிவும் எழுதுங்க, நெகட்டிவும் எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லைன்னா அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஒன்லி அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா ஃபார் த எக்கனாமிக் வந்து இது வந்து அவங்க வந்து ஒரு பேர்டன், தே பிகம் ஏ பேர்டன். ஓகேவா? அதே வந்து 100 பீப்புள் இருக்காங்க, எஜுகேட்டடாக இருக்காங்க, அவங்க எல்லாமே இன்ஜினியரிங்காக, டாக்டராக, ஃபார்மராக, சயின்டிஸ்டாக, என்டர்ப்ரனராக இருக்காங்கன்னா அவங்க வந்து நவ் தே ப்ரொடியூஸ் much more than they consume. The same population become asset. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் மோர் தென் அவங்க எடுத்துக்கிறத விட அவங்க நிறைய கொடுப்பாங்க. அதனால் அந்த பாப்புலேஷன் வந்து அவங்களுக்கு அசட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தான் தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் எக்கனாமிக்ஸ் க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாப்புலேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு க்ரோத் ஒன்லி இஃப் இட் இஸ் ப்ரொடக்டிவ். அதாவது வந்து பாப்புலேஷன் அதிகமான எக்கனாமிக் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகுன்றது அப்படி கிடையாது. பாப்புலேஷன் கான்ட்ரிபியூட் டு க்ரோத் ஒன்லி இஃப் இட் இஸ் ப்ரொடக்டிவ். அந்த மக்கள் எல்லாருமே ஒரு ப்ரொடக்டிவாக இருந்தாங்கன்னா தான் அது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் கிடைக்கும். கன்சம்ஷன் வெர்சஸ் ப்ரொடக்ஷன். எவ்ரி ஹியூமன் பீயிங் டஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங்கும் ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று கன்சியூம் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் லெஸ்ஸாக பண்ணுறாங்க. ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா கன்சியூம் அதிகமாக பண்ணுறாங்க, ப்ரொடியூஸும் அதுக்கு மேலே பண்ணுறாங்க, மச் மோர். அவங்க கன்சியூம் பண்ணுறதை விட அதிகமாக பண்ணுறாங்க. ரிட்டையர்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் வந்து லெஸ் தான். எக்கனாமிக் க்ரோத் வந்து வென் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். எக்கனாமிக் க்ரோஸ் வென் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பண்ணும்போது தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒய் என்சிஆர்டி ஸ்ட்ரெஸ் ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன். அதனால தான் என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இடன் கான்செப்ட் 3 பார்த்தோன்னா கவர்மெண்ட்ஸ் சேலஞ்சஸ் இஃப் பாப்புலேஷன் க்ரோஸ் பட் எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் டிட் நாட் க்ரோ தென் பாப்புலேஷன் பிகம் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் வளர்ந்தா பட் எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட்டு டிட் நாட் க்ரோ தென் பாப்புலேஷன் பிகம் லைபிலிட்டி அப்படின்றோம். இப்போது பாப்புலேஷன் மட்டும் வளருது,
எஜுகேஷனோ ஹெல்த்தோ எம்ப்ளாய்மெண்ட்டோ டிட் நாட் க்ரோ வளரல அப்படின்னா அப்போ வந்து பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா பிகம் லைபிலிட்டி. பாப்புலேஷன்றது ஒரு சுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எஜுகேஷன் ஹெல்த்து ஸ்கில்லு எம்ப்ளாய்மெண்ட் க்ரோ டுகெதர்னா தென் பாப்புலேஷன் பிகம் அசட்டுன்றாங்க. நோட்டீஸ், பாப்புலேஷன் இட் செல்ஃப் நெவர் சேஞ்ச்டு, ஒன்லி கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. எல்லாம் புரியுது. ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருந்தால் தான் அவன் வந்து ப்ரொடக்ஷனை கொண்டு வருவான், எல்லாம் அவனே அவன் ஸ்கில் ஆகிக்குவானா? கிடையாது. கவர்மெண்ட் வந்து சம் சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போடுது. கவர்மெண்ட் இட் செல்ஃப் நெவர் சேஞ்ச்டு, ஒன்லி கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச்டு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, இந்தியா டுடே ஆஸ் அ வேர்ல்டு லார்ஜஸ்ட் யங் பாப்புலேஷன். Some people called it demographic dividend. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் யங் பாப்புலேஷன் வந்து இந்தியா கிட்ட தான் இருக்குது. சம் பீப்புள் கால்ட் இட் அஸ் அ டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஆர் டீமோகிராஃபிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் இது வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போத் டிபெண்ட் ஆன் வெதர் இந்தியா கிரியேட் எனஃப் ஜாப்ஸ், ஸ்கில்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா க்ரியேட் பண்ணால் தான் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டா இல்லை டீமோகிராஃபிக் டிசாஸ்டரா அப்படின்ட்டு. தட் இஸ் வாட் என்சிஆர்டி இஸ் டீச்சிங் இஸ். அதை தான் வந்து என்சிஆர்டி வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இம்ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணோம், என்ன சொல்கிறது, ஸ்கில் இந்தியா இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமு, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமு, என்இபி 2020, நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி 2020, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமு, இது எல்லாமே. ஆல்வேஸ் ஆஸ்க், எப்போவுமே ஒரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருங்க. இஸ் திஸ் ஹெல்பிங் கன்வெர்ட்டிங் பீப்புள் ஃப்ரம் லயபிலிட்டி டு அசட்? இப்போது இந்த இப்போ நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த ஸ்கீமால் வந்து பாப்புலேஷனை வந்து லைபிலிட்டிலேருந்து அசட்டாக மாற்ற முடியுமா அப்படின்ட்டு கேளுங்க. தட் இஸ் யூபிஎஸ்சி திங்கிங். அதுதான் வந்து யூபிஎஸ்சி வந்து கேட்கும், இது பண்ணும். நம்மளை கேட்குற மாதிரி பாப்புலேஷன் என்ன, டீமோகிராஃபிக் தான், டிவிடெண்ட்னா என்னென்னு கேட்குறதுக்கு இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம், போர்டு எக்ஸாம் கிடையாது, யூபிஎஸ்சி அனலிட்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மெனி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, மெனி பீப்புள் திங்க் ஃபுட், எஜுகேஷன், ஹெல்த் ஆர் ஒன்லி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். தப்பு. ஃபுட்டும் எஜுகேஷனும் ஹெல்த்தும் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்னு நினைப்பாங்க. ஆனால் தப்பு. எக்கனாமி தே ஆர் இன்வெஸ்டட் தட் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. எக்கனாமிக்கலாக அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. திஸ் இஸ் ஒய் எக்கனாமிஸ்ட் கால்ட் ஆஃப்டன் ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்டர்லிங்கேஜஸ். இது கூட வந்து திஸ் கான்செப்ட் எது கூட கனெக்ட் ஆகிருக்கோன்னா, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, பாப்புலேஷன் பாலிசி, ஹியூமன் கேபிட்டலு, பாவர்ட்டி, எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்க்ளூசிவ் க்ரோத்து, ஜிடிஎஸ் என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட இந்த கான்செப்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குன்றாங்க. ப்ரீவியஸ் இயர் திங்கிங்கில் வந்து யூபிஎஸ்சி ஆஃப்டன் ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் லைக் இந்தியா டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் கேன் பிகம் ஏ டீமோகிராஃபிக் டிசாஸ்டர் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் இது படித்த மாதிரிங்க. இங்கே எதை வச்சு வந்து டீமோகிராஃபிக் டிவிடெண்டா டிசாஸ்டரா அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணோன்னா, இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் யங் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ சம் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது டீமோகிராஃபிக் டிவைடன்னு சொல்கிறாங்க. இதே இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, டீமோகிராஃபிக் டிசாஸ்டர் சொல்கிறாங்க. இது வந்து எதை வச்சு இது மாறும்னா, வென் இந்தியா கிரியேட் எனஃப் ஜாப்ஸ், ஸ்கில்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிச்சுன்னா அது மூலிமா ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த பாப்புலேஷனுமே தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்காது. நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் அது யூஸ் பண்ணி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமன் கேபிட்டலாக வருவாங்க. அது மூலம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி படித்த கான்செப்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆமாம், நேச்சுரல் ரிசோர்ஸஸே உங்ககிட்ட ப்ளென்ட்டியாகவே இருந்தால் கூட உனக்கு சரியான அந்த ஹியூமன் கேபிட்டல் இல்லைன்னா, அதை வச்சு பயன்படுத்துகிற ஸ்கில்லோ அந்த நாலேஜோ உனக்கு இல்லைன்னா எவ்வளோ பெட்ட
அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அயன் ஓர் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இல்லை. பட் ஆனால் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அது இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கில்டு லேபரும் நாலேஜும் வந்து தேவை. அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இப்போ ஹெல்த்தும் எஜுகேஷனும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து அதனால் வந்து எக்கனாமிக்கல் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகுது. நல்ல ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இதே ஹெல்த்தோ எஜுகேஷனோ பார்த்தீங்கன்னா அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி படித்த கான்செப்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் திஸ் ஆர் ரூட்டட் இன் திஸ் என்சிஆர்டி ஐடியா. இது எல்லாமே எதோட ஆணிவேர்னா இந்த ஐடியா வச்சுன்னா ஆணிவேர் தான். இதெல்லாம் லார்ஜ் பாப்புலேஷன்னா நிறைய பாப்புலேஷன், நாட் ஆட்டோமேட்டிக்கலி குட் ஆர் பேட் அப்படிலாம் கிடையாது. லைபிலிட்டினா என்னென்னா when people only consume and remain unproductive. ஒரு கன்சியூம் மட்டும் பண்ணுறாங்க ஆனால் அன்ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்னா அது லைபிலிட்டி. அசட்னா பார்த்தீங்கன்னா when people are எஜுகேட்டடாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, ஸ்கில்டாக இருக்காங்க, எம்ப்ளாய்டாக இருக்காங்க, அதனால் அதில் அசட். ஓகேவா? கோர் என்சிஆர்டி மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் பீப்புள் நாட் ஃபியரிங் பாப்புலேஷன் அலோன். நீங்கள் வந்து டெவலப்பிங் பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐயோ நம்மளுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம பயந்துட்டுருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுது. மென்டார் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பேராகிராஃப் கண்டெயின் ஏ யூபிஎஸ்சி மைண்ட் செட் ஷிஃப்ட். நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூல் பசங்களுக்கான புக்காக பார்க்காம நீங்கள் வந்து அது ஒரு மைண்ட் செட்டை ஷிஃப்டாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன் ஆர்டினரி ரீடர் எப்படி ரீட் பண்ணுவாங்க? ஹவு மெனி பீப்புள் டஸ் இந்தியா ஹேவ், ஹவு மெனி பீப்புள் டஸ் இந்தியா, இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு தான் படிப்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆஃப் இந்தியன் பீப்புள் ஆர் எஜுகேட்டட், ஹெல்த்தி, ஸ்கில்டு, எம்ப்ளாய்டு அண்ட் ப்ரொடக்டிவ். ஹவு மெனி ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் ஹெல்த்தி, எஜுகேட்டட், skilled, employed and productive. The single chance in thinking is the foundation of. இப்போ வந்து நான் சொன்னேன் எவ்வளோ இந்தியாவில் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மக்கள் கேட்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆஃப் த இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் ஹெல்த்தி, எஜுகேட்டட், ஸ்கில்டு, எம்ப்ளாய்டு அண்ட் ப்ரொடக்டிவ் அப்படின்னு கேட்கணும். இந்த சிங்கிள் சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆஃப் திங்கிங் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டாபிக்ஸ் லைக். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறது தான் ஃபவுண்டேஷன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்க்ளூசிவ் க்ரோத், எஜுகேஷனல் பாலிசி, ஹெல்த் பாலிசி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சின்ன வந்து திங்கிங் தான் சேஞ்சாக இருக்குது ஃபவுண்டேஷன் ஆஃப் த டாபிக். வி வில் கீப் பில்டிங் ஆன் திஸ் ஃபவுண்டேஷன் த்ரூ த சாப்டர். ஓகேங்களா? இப்போ வந்து கோருக்கு வந்து கோர் டெஃபினேஷனுக்கு வந்து என்ட்ரி ஆகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் பார்த்திங்கன்னா என்சிஆர்ட்ட when the existing human resource is further developed by becoming more educated and wealthy. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க மனித வளம் கல்வி மற்றும் உடல் நலம் மூலம் மேலும் மேம்படுத்தப்பட்டால் அதன் மனித மூலதனம் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. வி கால் இட் அஸ் அன் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மிங். ஏற்கனவே இருக்கிற மனித வளத்தை வந்து கல்வி மற்றும் உடல் நலம் மூலம் மேம்படுத்தினால் அதனை மனித மூலதன உருவாக்கம் என்று அழைக்கிறோம். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தட் ஆடட் டு த ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் த கண்ட்ரி ஜஸ்ட் லைக் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். இது இயந்திரங்கள், தொழிற்சாலை போன்ற பொருள் மூலதனம் உருவாக்கம் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன் போலவே நாட்டின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர் பாருங்கள். இதில் என்ன சொல்ல டிஃபிகல்ட் எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே உள்ள, ஃபர்தர் டெவலப்னா மேலும் மேம்படுத்துதல், ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனா மனித மூலதன உருவாக்கம், ப்ரொடக்டிவ் பவர்னா உற்பத்தி திறன், ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா பொருள் மூலதன உருவாக்கம். இதில் பேசிக் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்? ஹியூமன் இப்போ வந்து ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன? மோஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன மெமரைஸ் பண்ணிப்பாங்க? எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த், இதுதான் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இது பண்ணிக்குவாங்க. எஜுகேஷன் ஹெல்த்து தான் வந்து
ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இது பண்ணிக்குவாங்க. பட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் வை ஏன் அப்படின்றதான் வந்து யூபிஎஸ்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஃபார்மேஷன் மீன்ஸ் கிரியேஷன். நோட்டீஸ் த வேர்ட் ஃபார்மேஷன்னா என்னென்னா, ஃபார்மேஷன் மீன்ஸ் கிரியேட்டிங் சம்திங் வேல்யூபிள். ஃபார்மேஷன்னா என்ன, கிரியேஷன். ஃபார்மேஷன்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா கிரியேட்டிங் சம்திங் வேல்யூபிள். எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட்டு, ஸ்டீலு, லேபர் இருக்குன்னா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஹவுஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அயனு ப்ளஸ் மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா இதை வச்சு வந்து காரை ஃபார்ம் பண்ண முடியும். எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில் இருந்துச்சுன்னா இதை வச்சு ஹியூமன் கேபிட்டலை வந்து ஃபார்மேஷன் பண்ணும். இட் இஸ் எ ப்ராசஸ் நாட் அன் ஈவெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையாது. இப்படி தான் அப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு ப்ராசஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிசோர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்சிஆர்டி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து எப்படி வந்து நம்ம கேபிட்டல் ரிசோர்ஸஸை கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனை வந்து என்ன பண்ணுறோம், ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றுறோம். ஹியூமன் ரிசோர்ஸஸை பாப்புலேஷன்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸை வந்து எஜுகேஷன் பண்ணுறோம், ஹெல்த் பண்ணுறோம், ஸ்கில் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். இது எல்லாமே கொடுக்கும்போது அது ஹியூமன் கேபிட்டலாக மாறுது. ஹியூமன் கேபிட்டல் ஆன பிறகு ஹை ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குது, ஹை இன்கம் கிடைக்குது. அதனால் எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. ரிமெம்பர் திஸ் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட்லி டெஸ்ட். யூபிஎஸ் வந்து இதை வந்து ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. பாப்புலேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ், எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் ஹியூமன் கேபிட்டல், ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை இன்கம், எக்கனாமிக் க்ரோத். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பர் திஸ் என்டையர் ஃபார் யூபிஎஸ்சி ரிப்பீட்டட்லி டெஸ்ட் திஸ் சேஞ்ச். ஸ்டூடெண்ட் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்றது ஒன்லி ஓப்பனிங் ஸ்கூல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தப்பு. ஸ்கூல் அலோன் டஸ் நாட் கிரியேட் ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டலில் ஸ்கூல் மட்டும் க்ரியேட் பண்ணிடாது. நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், வேக்சினேஷன், ஹெல்த் கேரு, ஸ்கில் ட்ரைனிங்கு, ரிசர்ச்சு, ஹையர் எஜுகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஸ்கில், இது எல்லாமே வந்து தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய் கம்பேர் வித் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஏன் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டலோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா என்சிஆர்டி கம்பேர்ஸ் ஹியூமன் கேபிட்டல் வித் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஏன்னா பிகாஸ் போத் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டலோடு வந்து ஹியூமன் கேபிட்டலை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பில்ட் ரோட்ஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட், ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாம் இதனால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னென்னா கவர்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் சென்டரை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதனால் பீப்புள் பிகேம் மோர் ப்ரொடக்டிவாக இருக்கிறாங்க. பீப்புள் வந்து மோர் ப்ரொடக்டிவாக இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ். ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. போத் இன்க்ரீஸ் ஜிடிபி. ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஜிடிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 100 பழைய மிஷின் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து புது மிஷினை வாங்கி கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். நவ் பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் வந்து 100 ஒர்க்கர் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது மாற்றுறாங்க. வித் ஏஎன் ஆட்டோமேஷன் மாற்றும் போது வித்தவுட் பையிங் நியூ மிஷின் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்றது ரொம்ப நெசசரி. அதை வச்சுட்டு தான் எல்லா விதமான ஃப்யூச்சர் ஸ்கில், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ 100 மிஷின் வாங்கினாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன 100 மிஷின் வாங்கும்போது அது வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். அதே அந்த 100 ஒர்க்கர்ஸ் வந்து ஏஐ மூலயமா மாற்றுறாங்கன்னா அது வந்து ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் எது வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட்னு கேட்குறாங்க. யூபிஎஸ்சியோட ஃபேவரட் கொஷின் பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்து நம்மக்கிட்ட இருக்கு, 100 கோடியான ஒர்த் மிஷின் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னா பட் நோபடி நோ ஹவு டு ஆப்ரேட் தேம். வில் ப்ரொடக்ஷன் ஹேப்பன் கிடையாது. இப்போ வந்து ஹை ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்காங்க. வித் ஆவரேஜ் மிஷின் இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் ஸ்டில் ஹேப்பன்ஸ். திஸ் இஸ் ஒய் மெனி எக்கனாமிஸ்ட் ஸ்டே
சேஸ் ஹியூமன் கேபிட்டல் இஸ் மோர் வேல்யூபிள் தென் ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிளுங்க இது. இப்போ வந்து ஹியூமன் கேபிட்டல் பெஸ்ட்டாக இல்லை ஹியூமன் கேபிட்டல் பெஸ்ட்டாக ஃபிசிக்கல் கேபிட்டல் பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு 100 மிஷின் இருக்குது, நல்ல மிஷின் இருக்குது. ஆனால் வந்து அதை எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும், அந்த ஸ்கில்லான லேபர் வந்து இல்லைன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருமா, கொடுக்காது. இதே வந்து ரொம்ப ஹை லேபர் இருக்காங்க, ஒரு ஆவரேஜ் மிஷின்ஸ் இருந்தால் கூட அவங்களால ப்ரொடக்ஷனை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் வந்து மெனி எக்கனாமிஸ்ட் வந்து ஹியூமன் கேபிட்டல் தான் பெஸ்ட்டு, மோர் வேல்யூபிள் தென் ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து 1950s வந்து போர் கண்ட்ரியாக இருந்தது. ரொம்ப கம்மியான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் இருந்தது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. எதுலனா ஸ்கூல்ஸில், யூனிவர்சிட்டியில், டெக்னாலஜியில், ரிசர்ச்சில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி டுடே பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக வந்து இருக்குது. ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். இந்தியாவோட ஐடி செக்டர் வந்து என்ன சொல்கிறது, did not grow because India found gold or oil. It grew because India invested in engineering colleges, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் வந்து வளர்ந்துருக்காது. இந்தியா வந்து தங்கத்தையும் ஆயிலையும் கண்டுபிடிச்சிருந்தான். இட் க்ரோ பிகாஸ் இந்தியா இன்வெஸ்டட் இன் இன்ஜினியரிங் காலேஜ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்லில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா ஃபார் த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு எது கூட இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, ஸ்டார்ட் இந்தியா மிஷன், பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், நேஷ்னல் டிஜிட்டல் எஜுகேஷன் மிஷன், அட்டல் திங்கரிங் லேப்ஸ், நேஷ்னல் ஹெல்த் மிஷன். இது எல்லாமே திஸ் ஆர் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். நம்ம கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க எல்லாமே வந்து ஹியூமன் கேபிட்டலுக்கு தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எஜுகேஷன் இன்க்ரீஸ் லிட்ரஸி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கரெக்டு, பட் இன்கம்ப்ளீட். எப்படி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லை கொடுக்கும், ஸ்கில் வந்து ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும், ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்கம்மை கொடுக்கும், இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் கொடுக்கும். ஆல்வேஸ் ஷோ த எக்கனாமிக் சேஞ்ச். எஜுகேஷன் வந்து ஸ்கில்லை கொடுக்கும், ஸ்கில் வந்து ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும், ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்கம் கொடுக்கும், இன்கம் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை கொடுக்கும். டைரெக்டாக வந்து எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் லிட்ரஸி அப்படின்னு வந்து கொடுத்துடக்கூடாது. இதில் இந்த கான்செப்ட் வந்து எது கூட தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத்து, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஸ்கில் இந்தியா, பப்ளிக் ஹெல்த்து, எஜுகேஷனல் பாலிசி, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, இன்க்ளூசிவ் க்ரோத்து, நாலேஜ் எக்கனாமி, இது எல்லாத்துக்கூட வந்து தொடர்பு இருக்குது. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத். சவுத் கொரியா படிச்சல அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி வியூட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரேதர் தென் கன்சப்ஷன். ஏன்னா ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு சோஷியல் வெல்ஃபேர் கிடையாது, அது நம்மளுக்கு ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த லைனே, இந்த மேப்பே ஒரு எக்ஸாம்பிள். எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அவனுக்கு ஸ்கில் வரும், ஸ்கில் வந்த பிறகு ஸ்கில் ப்ளஸ் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவனுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகும், ப்ரொடக்டிவிட்டி வந்தவொடனே இன்கம் வந்து அதிகரிக்கும், எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து அதிகமாகும். எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஹியூமன் கேபிட்டலும் ப்ரொடக்டிவிட்டியும் அப்படின்னா அதோட ரிலேஷன்ஷிப்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல் வந்து நீ வந்து அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை வந்து நீ வளர்த்தினா ப்ரொடக்டிவிட்டி வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நீ ஹியூமன் கேபிட்டல் பண்ணலைன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாயிடும். அதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனா த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் பீப்புள் த்ரூ எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் அண்ட் ட்ரைனிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்றாங்க. ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் நேஷ்னல் இன்கம். ஒய் இம்பார்ட்டன்ட்னா இது வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சிமிலர்லி டு ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன், போத் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதோட பிக்கஸ்ட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் பீப்புள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பில்டிங் ஃபேக்ட்ரிஸ். டெவலப்பிங் பீப்புள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பில்டிங் ஃபேக்ட்ரிஸ். மென்டல் இன்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் ஏ சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் த, இதில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து இதில் இருக்குது. எவ்ரி திங் யூ ஸ்டடி லேட்டர், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட்டு,
quality of production, demographic dividend, skill development is simply an application of human capital formation. ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது, மனித மூலதனத்தை உருவாக்கல். அது பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதோட அப்ளிகேஷன், இதோட செயல்முறை விளக்கம் தான் அது எல்லாமே. இஃப் திஸ் கான்செப்ட் பிகம் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுன்னா உன்னால் 60-70% ஆஃப் த சாப்டர் பிகம் ஈஸி. பிகாஸ் எவ்ரி லேட்டர் சாப்டர் டாபிக் இஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு பில்ட் ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டலாம் எப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் த்ரூ எஜுகேஷன், ட்ரைனிங், மெடிக்கல் கேர் yield a return just like investment in physical capital. Investment in human capital through education, training, medical care yield a return just like investment in physical capital. இது என்ன சொல்லுதுன்னா, it also cover higher productivity, higher income, better trained people, healthier people and economic returns வந்து இது கவர் பண்ணுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, மணி வந்து நம்ம எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது வந்து நாட் ஓன்லி எக்ஸ்பென்ஸ் அலோன், இட் இஸ் ஆல்சோ an இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் ஃப்யூச்சர் இன்கம். இது வந்து ஃப்யூச்சர் இன்கம்மையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்ற மனித மூலதனத்தின் செய்யப்படும் முதலீடு இயந்திரங்கள் அல்லது தொழிற்சாலையில் செய்யப்படும் முதலீட்டைப் போலவே எதிர்காலத்தை வருமானத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி பெற்றவர்கள் அதிக உற்பத்தி திறனுடன் வேலை செய்கிறார்கள். அடுத்த பேரா, திறன் பயிற்சி பெற்றவர்கள் அதிக திறமையாக வேலை செய்கிறார்கள். ஆரோக்கியமானவர்கள் அதிக நேரம் திறனுடன் வேலை செய்ய முடியும். இதன் விளைவாக அவர்களுக்கு அதிக வருமானமும் நாட்டிற்கு அதிக உற்பத்தியும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? முதலீடு. ரிட்டர்ன்னா வருமானம், பலன். ஈல்டுனா வழங்குதல் அல்லது அளித்தல். ஈல்டு வழங்குதல் அல்லது அளித்தல். ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன். ட்ரெயின்னா பயிற்சி பெற. மெடிக்கல் கேர் அப்படின்னா மருத்துவ பராமரிப்பு. ஹையர் இன்கம்னா அதிக வருமானம். ஓகே, இதில் பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்னா மணி ஸ்பெண்டிங் டுடே டு ஏர்ன் கிரேட்டர் பெனிஃபிட் இன் த ஃப்யூச்சர். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இப்போ நீ செலவு பண்ணுற மணி வந்து பின்னாடி வந்து உனக்கு வந்து கிரேட்டர் பெனிஃபிட்டை வந்து உனக்கு ஃப்யூச்சரில் கொடுக்குன்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு இரிகேட்டட் சிஸ்டத்தை இப்போ வாங்கினாருன்னா அவர் வந்து இதுக்காக ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து நிறைய ஹையர் கிராப் ஈல்டு கிடைக்கும், ஹையர் இன்கமும் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். எஜுகேஷனும் வந்து இதே பிரின்சிபலை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, கோச்சிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, புக்கு செல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பிகாஸ் தே எக்ஸ்பெக்ட் பெட்டர் ஜாப், பெட்டர் சேல்ரி, பெட்டர் ஃப்யூச்சர் எல்லாமே கிடைக்கும். ஸோ எஜுகேஷன் இஸ் ஆல்சோ அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனும் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இடன் மினி கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன்றது கன்சப்ஷனும் சரி, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி அப்படின்றாங்க. திஸ் இஸ் என் அட்வான்ஸ்டு எக்கனாமிக் கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருப்போம், எஜுகேஷன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கன்சப்ஷனும் சேர்த்துருக்காங்க. எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்கும். அது வந்து கன்சப்ஷன். படிக்கிறாங்க, அதுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, அது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கன்சப்ஷன்றது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, படிக்கிறாங்க, நாலேஜ் கிடைக்குது, கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே கன்சப்ஷன். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டர் ஜாபு, ஹையர் சேலரி, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 2 பெனிஃபிட் வந்து இருக்குது.
ஹெல்த் இஸ் ஆல்சோ என் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க, எஜுகேஷன் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்சிஆர்டி என்ன சொல்லுதுன்னா ஹெல்த் இஸ் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுது. ஏன்? ஹெல்த்தி ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி, லெஸ் சிக் லீவ் கிடைக்கும், ஹையர் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும், ஹையர் இன்கம் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஒர்க்கர் ஏ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க வந்து 300 நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஒர்க்கர் பி வந்து உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி நின்றுடுறாங்கன்னா அவர் வந்து 180 நாள் தான் வேலை வராரு வருஷத்துக்குன்னா யார் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? ஒர்க்கர் ஏ தான். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம எஜுகேஷன் மட்டும் பத்தாது, எஜுகேஷன் ப்ளஸ் ட்ரைனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து தியரி பார்ட்டு, ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் பார்ட்டு. இது ரெண்டுமே சேர்ந்தால் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 2 மெக்கானிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மெக்கானிக் வந்து ட்ரைனிங் எதுவுமே கிடையாது, ரிப்பேர் ஒன்லி பைக் ஒரு நாளைக்கு ஒரு பைக்கை தான் வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க. மெக்கானிக் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் 4 பைக் எ டே வந்து ரிப்பேர் பண்ணுவார். சேம் பர்சன் தான், டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் இஸ் த ரியல் கோல். என்சிஆர்டி ரிப்பீட்டட்லி எதோட லிங்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து ஸ்கில்லுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆனோன்னா டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து எஜுகேஷன் அலோன் இஸ் நாட் த ஃபைனல் அப்ஜெக்டிவ், த ஃபைனல் அப்ஜெக்டிவ் இஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. இதில் நல்லா ஒரு முறை பார்க்கலாம். இப்போது எஜுகேஷன் வந்து ப்ரொடக்டிவிட்டி இஸ் த ரியல் கோல். எஜுகேஷன் கொடுத்துட்டோம் சரியா போச்சுரா அப்படிலாம் கிடையாது. அந்த எஜுகேஷனை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு வந்து இது பண்ணும். எஜுகேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து கோல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி தான் ரியல் கோல். எஜுகேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கில் கொடுக்கணும், ஸ்கில்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்கம்மு, அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட். நோட்டீஸ் எஜுகேஷன் அலோன் இஸ் நாட் த ஃபைனல் அப்ஜெக்டிவ் அப்படி சொல்கிறாங்க. எஜுகேஷன் மட்டும் வந்து ஃபைனல் அப்ஜெக்டிவ் கிடையாது. த அப்ஜெக்டிவ் இஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. அதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி தான் அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கால் திஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் அப்படி சொல்கிறாங்க. த ஐடியா இஸ் மணி இன்வெஸ்டட் இன் எக்கனாமி, ஹெல்த், ட்ரைனிங் ஷுட் இன்க்ரீஸ், இண்டிவிஜுவல் இன்கம், ப்ரொடக்டிவிட்டி, நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா எக்கனாமிஸ்ட் கால்டு திஸ் இஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஹியூமன் கேபிட்டல். இந்த சைடு என்ன சொல்லுதுன்னா மணி எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து பார்த்தோன்னா ஹெல்த் ட்ரைனிங்லேயும் ஷுட் இன்க்ரீஸ். எக்கனாமிஸ்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி இன்வெஸ்ட்மெண்டட் இன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ட்ரைனிங் ஷுட் இன்க்ரீஸ். இண்டிவிஜுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எக்கனாமிக் க்ரோத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 3 லட்சம் வந்து நர்சிங் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு பர் மாதத்துக்கே வந்து 40,000 சம்பாதிப்பாங்க. எஜுகேஷன் காஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பிகாஸ் இட் ஜென்ரேட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு இன்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். எஜுகேஷனும் சரி ஹெல்த்தும் சரி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம கருதணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்ஸ் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஐஐடிஸ், எய்ம்ஸு, ஸ்கில் இண்டியா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், ஐடிஐஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் மியர்லி வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் மட்டும் கிடையாது. மியர்லினா அது மட்டும் கிடையாது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃப்யூச்சர் இந்தியா ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃப்யூச்சரில் வந்து இது வந்து ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கருதுகிறாங்க. காஷ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் நாலேஜையும் பெட்டர் ஸ்கில்லையும் வந்து நம்மளுக்கு தருது. ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா
ஹையர் வேஜ், ஹையர் இன்கம், அதனால் வந்து ஹையர் சேவிங் அண்ட் கன்சப்ஷன் வந்து நடக்கும். எக்கனாமி வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக பீப்புள் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா புவர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் வந்து கிடைக்கும். லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம், பாவர்ட்டி வந்து கம்மியாக இருக்கும். லோவர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட் ட்ராப் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஒன்லி எ சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. எஜுகேஷன் இஸ் ஆல்சோ அன் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட். சோஷியல் சர்வீஸ், சோஷியல் வெல்ஃபேர் மட்டும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். எஜுகேஷன் இஸ் ஆல்சோ அன் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஒன்லி வெல்ஃபேர்னு நினைக்கிறாங்க, அதுவும் தப்பு. என்ன சொல்கிறேன்னா ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம வந்து 300 நாள் வேலைக்கு போகிறாங்க ஒருத்தங்க, 100 நாள் தான் இன்னொருத்தங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம்ல. அது ஹெல்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நிறைய நாள் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக வேலைக்கு போவாங்க, எக்கனாமி அவுட்புட்டும் வந்து அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் பையிங் மிஷின்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க, தப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூட் டெவலப்பிங் பீப்புள். நம்ம ஒரு பையிங் மிஷின் மட்டும் வாங்கினா அது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கிடையாது. நம்ம வந்து ஆல்சோ இன்க்ளூட் டெவலப்பிங் பீப்புளையும் டெவலப் பண்ணுறதும் தான் அது ரொம்ப முக்கியம். பிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த், ட்ரைனிங், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணதான் ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இட் எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் ஃபியூச்சர் ப்ரொடக்டிவிட்டி. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த ஃபியூச்சர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எய்ம். மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் ஈல்டு ரிட்டர்ன் கம்பேரபிளி டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டலில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஈல்டு ரிட்டர்ன்ஸ் வருமோ அதை மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ரிட்டர்ன் வர மாதிரி ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிட்டர்ன் வரும்னு சொல்கிறாங்க. தோ ஹையர் ப்ரொடக்ஷன், ஹையர் இன்கம் அண்ட் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாமே வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஃபார் GS3. நான் மறுபடியும் ஒன்று படிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் ஈல்ட் return comparably to investment in physical capital through higher productivity, higher income, லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாமே ஓகேங்களா. இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஷுட் பி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஸ்பெண்ட் மோர் ஆன் எஜுகேஷன் ஈவன் இட் இஸ் ஃபேஸ்ட் பட்ஜெட் கான்ஸ்டன்ட். ஏன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி வந்து எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் பட்ஜெட் கம்மியாக இருக்குல்ல, அதை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் செலவுன்றது கிடையாது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட. However, physical priority must remain balanced. ஃபிஸ்கல் ப்ரியாரிட்டி மஸ்ட் ரிமைன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, அடுத்தது இதோட இந்த கான்செப்ட் வந்து எதெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், ப்ரொடக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், வேஜ், எக்கனாமிக் க்ரோத்து, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹெல்த் எக்கனாமி, டிமோகிராஃபிக் டிவிடெண்ட், இது எல்லாத்துலேயும் வந்து இந்த கான்செப்ட் வந்து லிங்க் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் 1995 to 2026 எப்படி கேட்டிருக்காங்கன்னா UPSC ரிப்பீட்டட்லி டெஸ்ட் த ஐடியா த்ரோ டாபிக்ஸ் சச் அஸ் ஹியூமன் கேபிட்டல். இதோட இருக்கிற ஐடியாஸை வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குது. ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஹியூமன் கேபிட்டலுக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷனு, ஹெல்த் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இன்க்ளூசிவ் க்ரோத்து, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறது. த வேர்ட் சேஞ்ச் ஆகலாம், பட் த பிரின்சிபல் ரிமைன் த சேம். அதோட என்ன சொல்கிறது, கொள்கை வந்து சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. why is 32nd ரிவிஷன், why is education is important. ஏன்னா வந்து இது வந்து ஃபியூச்சர் ப்ரொடக்டிவிட்டியை அண்ட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. why is health and investment, healthy people work more efficiently and productively. healthy people வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. why is training important, it improves skill and output. இது வந்து ஸ்கில்லையும் அவுட்புட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அவுட்கம், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம், எக்கனாமிக் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகுது. யூபிஎஸ்சி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் 10,000 crores அவைலபிள். இட் கேன் build 20 new factories or upgrade school, hospitals, skill centers across the India. Should it choose only option
one option. One is, should it balance investment in physical capital and human capital? Explain your reasons. நம்ம என்ன பண்ணலாம், செகண்டுக்கு போகலாம். ஏன்னா வந்து ஃபேக்ட்ரி கட்டினா அது வந்து அதில் வேலை செய்யறதுக்கு நல்ல ஸ்கில்லான பீப்புள் வந்து இருந்தால் தான் ஆச்சு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இதே ஸ்கூலில், ஹாஸ்பிட்டலில், ஸ்கில் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையும் கூட நிறைய பீப்புள்ஸ்க்கு வேலை கிடைக்கும். ஒரு டாக்டர்லேருந்து ஒரு கிளீனர் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அங்கே ஜாப் கிடைக்கும். நம்ம வந்து செகண்ட் வந்து சூஸ் பண்ணணும். மென்டர் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆன்வர்ட் என்சிஆர்டி வந்து ஷிஃப்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் பெனிஃபிட்ஸ் டு சொசைட்டிக்கல் பெனிஃபிட்டாக வந்து மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணது என்னென்னா, பாப்புலேஷன் அசட்டா லைபிலிட்டியா, பீப்புள் வந்து ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல்னா என்ன, ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன, இன்வெஸ்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் கிவ் ரிட்டர்ன்ஸா அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒய் சொசைட்டி ஆஸ் எ ஹோல் பெனிஃபிட் வென் பீப்புள் பிகம் எஜுகேட்டட் அண்ட் ஹெல்த்தி, நாட் ஜஸ்ட் த இண்டிவிஜுவல் அப்படின்றாங்க. ஏன் வந்து சொசைட்டியே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆகுது, பீப்புள் வந்து எஜுகேட்டடாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தால். திஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஐடியா இன் யூபிஎஸ்சி வைல் டிஸ்கஸிங் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பப்ளிக் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்ஸலண்ட். நவ் வி என்டர்ட் ஆன் த மோஸ்ட் ஹிடன் கான்செப்ட் இன் த என்சிஆர்டி. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாப் இட். எஜுகேஷன் கிவ் குட் சேலரி. ஆனால் என்சிஆர்டி சே சம்திங் மச் டீப்பராக சொல்கிறாங்க. சொசைட்டி ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த்தி பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. This is the advanced economic concept called positive externalities அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. NCERT does not use the technical term here, but this is exactly the idea began explained. UPSC often expect you to recognize this connection. இது என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் externalities, positive spill over effect. Society also benefit from educational and healthy people. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் டு சொசைட்டி. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் டு சொசைட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்செப்ட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் டு சொசைட்டி, பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை என்சிஆர்டியில் வந்து என்னென்னு, நாட் ஓன்லி do the more educated and healthier people gain through higher income, society also gain in other indirect way because the advantages of the more educated or healthier population spread to those also who themselves were not directly educated or given health care. இதோட கான்செப்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. இஃப் ஒன் பர்சன் பிகம் எஜுகேட்டட் ஹூ பெனிஃபிட் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த பர்சன் மட்டும்தான் அப்படின்னாங்கன்னா தப்பு. என்சிஆர்டி என்ன சொல்லுதா, நாட் ஓன்லி தட் பர்சன், த ஹோல் சொசைட்டி இஸ் ஆல்சோ பெனிஃபிட்டட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐடியா இன் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐடியா இன் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுது. கல்வி பெற்றவர்கள் மற்றும் நல்ல உடல்நலம் கொண்டவர்கள் அதிக வருமானம் பெறுகிறார்கள். ஆனால் அதன் பயன் பெறுவது அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மூலம் சமூகத்தில் உள்ள மற்ற மக்களும் மறைமுகமாக பயன் பெறுகிறார்கள். இன்டைரக்ட்லி. அவர்கள் நேரடியாக கல்வி அல்லது மருத்துவ சேவையை பெறவில்லை என்றாலும் கூட. இதில் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, சொசைட்டி வந்து சமூகம், இன்டைரக்ட்னா மறைமுகமாக, அட்வான்டேஜஸ்னால் நன்மை, ஸ்ப்ரெட்டுனா பரவுதல், பெனிஃபிட்ஸ்னா பயன், எக்ஸ்டர்னாலிட்டினா புற விளைவு, அட்வான்ஸ்ட் யூபிஎஸ்சி டேர்ம் இதெல்லாம். எக்ஸ்டர்னாலிட்டி, பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி, பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ்னால் புற விளைவு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னா பரவலான மறைமுக நன்மை, ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னா பரவலாக மறைமுக எஃபெக்ட். இப்போ பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இப்போ ஒரு கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆகுறாங்க, யார் பெனிஃபிட் ஆவாங்க, ஸ்டூடெண்ட் என்னென்ன ஆன்சர் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த தப்பு. ஒரு பொண்ணு வந்து டாக்டர் ஆச்சுன்னா டாக்டருக்கு சம்பளம் கிடைக்குது, பேஷண்ட்டை நல்லா பார்த்துக்குவா, ஹெல்த்தி
ஒர்க்கர்ஸ் ஒர்க் மோர். ஹெல்த்தியான ஒர்க்கர் வந்து அவங்க கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. கம்பெனிக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். எக்கனாமியும் க்ரோ ஆகும். ஒன் எஜுகேஷன் பர்சன் கிரியேட் பெனிஃபிட் ஃபார் 1000. ஒரு டாக்டர் வந்து ஒரு 1000 பேஷண்ட்டை பார்த்து நன்மையாக கொடுப்பாங்களா, அதை தான் சொல்கிறாங்க. இடன் மீட்டிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட் கோஸ் டு த பர்சன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆகுறாங்க, ஜாப் கிடைக்குது, அவங்களுக்கு சேலரி கிடைக்குது, இது டைரக்ட் பெனிஃபிட். இடன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ். நவ் திங்க் ஃபர்தர். இன்ஜினியர் வந்து டிசைன் பெட்டர் பிரிட்ஜ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுது. பீப்புள் வந்து பார்த்தோன்னா டைம் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஆக்சிடெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. மெனி பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ். டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் படிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு. இடன் மீனிங் கான்செப்ட் பார்த்தோன்னா ஒய் டஸ் சொசைட்டி பெனிஃபிட் ஆகுது? ஏன் வந்து சொசைட்டி வந்து பெனிஃபிட் ஆகுதுன்னா, பிகாஸ் எஜுகேட்டட் பீப்புள் அஸ்யூஷுவலி டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இனோவேட் பண்ணுறாங்க, ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, ஜாபை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் டெக்னாலஜி, இம்ப்ரூவ் கவர்னன்ஸ், ஹெல்ப் அதர்ஸ் லேர்ன். Their education create value behind themselves. Beyond themselves. அவங்க படித்தது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கும் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வந்து தெம்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இடன் மீடிங் கான்செப்ட் 4 பார்த்தோன்னா, ஹெல்த்தி பாப்புலேஷன் பெனிஃபிட்ஸ் எவ்ரி ஒன். ஹெல்த்தி பாப்புலேஷன் வந்து எல்லாருமே வந்து பெனிஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தி ஒர்க்கர்ஸ், ஹையர் ப்ரொடக்ஷன், லோவர் ஹெல்த் கேர் பர்டன், லோவர் absenteeism, higher GDP, higher tax collection, government can spend more on development. அட்வான்ஸ்டு எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி லெவலுக்கு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலாரிட்டி அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ரிட்டன் இன் என்சிஆர்டி பட் இஸ் அன் எக்கனாமிக் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் பேரா. இந்த பேரா பின்னாடி இருக்கிற எக்கனாமிக் பிரின்சிபல் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினிஷன்: எ பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி அக்கர் வென் என் ஆக்டிவ்லி பெனிஃபிட் பீப்புள் ஹூ டிட் நாட் டைரக்ட்லி பே ஃபார் இட். இதுதான் இதோட டெஃபினிஷன். எ பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி அக்கர் வென் எ பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் டெவலப்ட் ஹூ டிட் நாட் டைரக்ட்லி பே ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதுனா எ பர்சன் கெட் வேக்சினேட்டட், அதர் ஆல்சோ ப்ரொடெக்டட். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. எ கேர்ள் பிகம் எஜுகேட்டட், சி எஜுகேட்டட் ஹர் சைல்டு பெட்டர், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிகம் ஹெல்த்தி அண்ட் மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ சோஷியல் வந்து பெனிஃபிட் ஆகும், சொசைட்டி வந்து பெனிஃபிட்ஸ் ஆகும். சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க நியூ டெக்னாலஜியில். அந்த டெக்னாலஜியை வச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா இதுதான் சொசைட்டி பெனிஃபிட்ஸ். சொசைட்டி வந்து பெனிஃபிட் அடையும். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன் பர்சன் இன் வில்லேஜ் மாடர்ன் ஃபார்மிங் வந்து கற்றுட்டாங்க. அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற 5 நெய்பரும் அதை கற்றுக்குவாங்க. நெய்பர் டிட் நாட் அட்டன் த ட்ரைனிங், ஸோ தே ஆல்சோ பெனிஃபிட்ஸ். அவங்க வந்து அந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணி கற்றுக்கலனா கூட பக்கத்தில் இருக்கிறவங்களும் கற்றுக்குவாங்க. திஸ் இஸ் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன், எ ஃபியூ ஃபார்மர் அடாப்ட் இம்ப்ரூவ்ட் டெக்னாலஜி ஃபஸ்ட். அதை பார்த்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து லேட்டரான் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. நாலேஜ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் வில்லேஜஸ். Agricultural productivity increased national-wide. ஓகே, இது பேர் என்ன? பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ். ஓகே, காஷஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஸ்கில்லை வந்து கொடுக்கும். பெட்டர் ஸ்கில்ஸை வந்து கொடுக்கும். ஹையர் இன்கம் வந்து கொடுக்கும். இனோவேஷன், பெட்டர் சர்வீஸு, சொசைட்டி வந்து பெனிஃபிட் அடையும். நேஷ்னல் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். எஜுகேஷன், பெட்டர் ஸ்கில்லு, ஹையர் இன்கம் வந்து கிடைக்கும். இனோவேஷன், பெட்டர் சர்வீஸ், சொசைட்டி வந்து பெனிஃபிட் ஆகும். நேஷ்னல் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இதே ரிவர்ஸாக பார்த்திங்கன்னா, புவர் எஜுகேஷன் இருக்கிறதுனால ரோ ப்ரொடக்டிவிட்டி, வீக் இனோவேஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. வீக் இனோவேஷன், புவர் பப்ளிக் சர்வீஸ்,
சொசைட்டி வந்து சஃபர் ஆகும், ஸ்லோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட் ட்ராப் பார்த்திங்கன்னா இதில் வந்து எஜுகேஷன் பெனிஃபிட் ஒன்லி ஸ்டூடெண்ட்டுன்றது தான் தப்பு. ஒன்லி வந்து ஸ்டூடெண்ட் தான் தப்பு. எஜுகேஷன் கிரியேட் பெனிஃபிட் டு சொசைட்டிக்கே வந்து அந்த எஜுகேஷன் வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ஹெல்த் பெனிஃபிட் ஒன்லி த பேஷண்ட்ஸ் அப்படின்னா அதுதான் தப்பு. பேஷண்ட் மட்டும் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கிற டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும்போது இன்க்ரீஸ் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஹியூமன் கேபிட்டல் அஃபெக்ட் ஒன்லி ப்ரைவேட் இன்கம் அப்படிலாம் கிடையாது. ஹியூமன் கேபிட்டல் ஆல்சோ இம்ப்ரூவ் சோஷியல் வெல்ஃபேர், கவர்னன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் ஹெல்த். ஹியூமன் ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட்ஸ் ப்ரைவேட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பப்ளிக் சோஷியல் பெனிஃபிட்ஸ். UPSC may ask which of this are outcome of investment in educational or health. UPSC may ask which of this are outcome of இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் ஆர் ஹெல்த் அப்படின்னும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆங்கிளில் you can write investment in human capital generate positive externalities to improve productivity, innovation, health, civic awareness and overall economic development அப்படின்னு எழுதலாம். ஹை குவாலிட்டி GS3 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா why should the government spend taxpayers money on education? Because education create benefit that extend beyond the individuals. An educated person contribute to economic growth, better governance, improved health outcome and strong social development. Interlinkage panna this concept connect human capital, human development, public goods, externalities, health, education, inclusive growth, sustainable development, demographic dividend and governance. ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1995 to 2026 வந்து பார்த்தீங்கன்னா UPSC has frequently examined the idea through themes such as public investment in education, health and development, human capital, inclusive growth, social sector expenditure. The term positive externality appear more often in books like Sanjeev Verma NCERT introducing underlying concept in simple language. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா who benefit from education, the individual and society. who benefit from ஹெல்த்தடால் யார் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காருன்னா இண்டிவிஜுவலும் சொசைட்டியும். எக்கனாமிக் டேர்ம்ஸில் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னா என்ன, ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு அர்த்தம். இது வந்து அந்த ஆள் மட்டும் பெனிஃபிட் அடையாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பெனிஃபிட் அடையிறது தான் வந்து ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். இதுக்கு வந்து அக்ரியில் வந்து ஒருத்தர் வந்து மாடர்ன் ஃபார்மிங் கற்றுக்கினாங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல் கற்றுக்குவாங்க. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஒய் இம்பார்ட்டன்ட்னா ஹியூமன் கேபிட்டல் கிரியேட் பெனிஃபிட்ஸ் பியாண்ட் ப்ரைவேட் இன்கம். ஓகேங்களா. Suppose the government stop funding public school and says education benefits only the students, so students should pay the full cost themselves. Do you agree? No. எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு வரைக்கும் பெனிஃபிட் கிடையாது, அவங்களுக்கு சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கும் பெனிஃபிட். அது வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்த்தோ எஜுகேஷனும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனாக வந்து ஃபார்ம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணோம் ஃப்யூச்சரில். அதனால் அது வந்து கவர்மெண்ட் வந்து அதை செஞ்சு தான் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் 7 ஹியூமன் கேபிட்டல் இஸ் சுப்பீரியர் டு ஃபிசிக்கல் கேபிட்டல். என்சிஆர்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபேக்ட் ஹியூமன் கேபிட்டல் இஸ் இன் ஒன் வே சுப்பீரியர் டு அதர் ரிசோர்ஸஸ் லைக் லேண்ட், ஃபிசிக்கல் கேபிட்டல். Human resources can make use of land and capital. Land and capital cannot become useful on its own அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. இதோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, NCERT asks a very deep question. Imagine a country as fertile land, modern factories and expensive machine. Will the country automatically become rich? No, because someone must know how to use them effectively. That someone is human capital. Finishங்க. இவ்வளோ தாங்க எல்லாமே சொல்லுது.
இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் லேண்ட் இருக்குது, மாடர்ன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் மிஷின் இருக்குது. அந்த கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ரிச் ஆகிடுமானா ஆகாது. அதை வந்து சம் ஒன் மஸ்ட் நோ ஹவு டு யூஸ் தெம் எஃபெக்டிவ்லி. அதுதான் வந்து தட் சம் ஒன் தான் வந்து ஹியூமன் கேபிட்டல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையில் இன்ஃபேக்ட்னா உண்மையில் மனித மூலதனம், நிலம் மற்றும் உடல் மூலதனம், இயந்திரம், தொழிற்சாலைகளில் போன்றவை ஆகியவற்றை விட ஒரு வகையில் உயர்ந்ததாகும். ஏனெனில் மனிதர்களே நிலத்தையும் மூலதனத்தையும் சரியாக பயன்படுத்த முடியும். ஆனால் நிலமும் மூலதனமும் தானாகவே பயன்பட முடியாது. அடுத்த வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா சுப்பீரியர்னா உயர்ந்த, சிறந்த, ரிசோர்ஸஸ்னால் வளம், லேண்டுனா நிலம், ஃபிசிக்கல் கேபிட்டல்னா உடல் மூலதனம், யூட்டிலைஸ் ஆர் மேக் யூஸ் ஆஃப் பயன்படுத்துதல், ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ்னால் உற்பத்தி வளம். பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ஃபார்மர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருக்குது, டிராக்டர் இருக்குது, இரிகேஷன் இருக்குது, ஃபெர்டிலைசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் he does not know, அவருக்கு வந்து தெரியல எப்போ வந்து விதைக்கணும், எப்போ வந்து எந்த க்ராப்பை வந்து வளர்க்கணும், எப்படி வந்து தண்ணி பாய்ச்சணும், எப்படி வந்து பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிலனா அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஹையாக இருக்குமானா இருக்காது. நவ் சப்போஸ் அதர் ஃபார்மர்ஸ் ஹேஸ் நாலேஜ், ட்ரைனிங், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் இருந்து அதே யூஸ் த சேம் லேண்ட் எஃபெக்டிவ்லி, ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேண்ட் அலோன் இஸ் நாட் எனஃப். ஹியூமன் கேபிட்டல் மேக் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி. லேண்டு மட்டும் பத்தாது, ஹியூமன் கேபிட்டல் தான் வந்து அந்த லேண்டை வந்து மோர் ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இடன் கான்செப்ட் என்னது பார்த்தீங்கன்னா, மிஷின் cannot think, image the world's best computer. Can it operate itself? அதுவே வந்து ஆப்ரேட் ஆகிக்குமானா நோ. இட் நீட் என்ஜினியர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து தேவை. மிஷின் நீட் பீப்புள், மிஷினுக்கு வந்து பீப்புள் தேவை. பீப்புள் டிட் நாட் நீட் மிஷின் டு எக்ஸிஸ்ட். த்ரூ அவுட் மிஷின் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. அவங்க பீப்புள் வந்து அவங்க வாழறதுக்கு வந்து மிஷின் தேவை கிடையாது. ஆனால் மிஷின் வந்து செயல்படணும் நல்லா எஃபெக்டிவ்னா அதுக்கு வந்து பீப்புள் வந்து தேவை. நோட்டீஸ் த வேர்டு இன் ஒன் வே. இந்த ஒன் வே நாங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் கேபிட்டல் இஸ் இன் ஒன் வே சுப்பீரியர் டு அதர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்சிஆர்டியில். ஒன் வேனா என்சிஆர்டி இஸ் நாட் சேயிங் மிஷின்ஸ் ஆர் அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தவுட் கேப்பபிள் பீப்புள் மிஷின் கேனாட் கிரியேட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் ப்ராப்பர் பீப்புள் இல்லைனா வந்து மிஷின் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. மிஷினோட cannot create value அப்படி சொல்கிறாங்க. ஹியூமன் கேபிட்டல் combines all resources. எக்கனாமிக்ஸ் ஆஸ் 4 மேஜர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். ஹியூமன் கேபிட்டல் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் எதனா லேபர் குவாலிட்டியும், என்டர்ப்ரனர் எபிலிட்டியும், எஃபெக்டிவ்லி யூஸ் ஆஃப் லேண்டும், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டலையும் வந்து இட் கனெக்ட் ஆல் த ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி ஒர்க். என்ன பேர் நினச்சிக்கிறாங்க, டெக்னாலஜி வந்தாலே க்ரோத் வந்துடும், அது தப்பு. கரெக்ட் சீக்வன்ஸ் என்னென்னா, டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து வராங்க, ப்ராப்பராக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது க்ரோத் வந்து கிடைக்கும். வித்தவுட் ஸ்கில்டு லேபர் இல்லாமல் வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா ரிமைன் அன்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் ஜப்பான் பிகம் ரிச்சு இட் இஸ், அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் என்சிஆர்டியோட ஐடியாவுக்கு இப்போ யூஸ் ஆகும். ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லேண்ட் தான் இருக்கும், ரொம்ப கம்மியான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் இருக்கும். ஏன் அது வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குன்னா, பிகாஸ் இட் இன்வெஸ்டட் ஹெவிலி இன் எஜுகேஷன், ஸ்கில்லு, டெக்னாலஜி, இனோவேஷன் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் காம்பன்சேட்டட் ஃபார் த லேக் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஹியூமன் கேபிட்டல் வந்து அவங்ககிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லைன்னா கூட அதை வந்து காம்பன்சேட் பண்ணி வந்து அதுக்கு யூஸ் பண்ணிடுச்சு. ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் என்னென்னா, எக்கனாமிஸ்ட் வந்து அஃப்டன் சேஸ் ரிசோர்ஸஸ் டஸ் நாட் கிரியேட் டெவலப்மெண்ட், த எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிரியேட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி கம் ஃப்ரம் ஹியூமன் கேபிட்டல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரிசோர்ஸஸே வந்து டஸ் நாட் கிரியேட், ரிசோர்ஸஸ் வந்து டெவலப்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணல. எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் டெவலப்மெண்ட் வந்து
டெவலப்மெண்ட் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2 ஹாஸ்பிட்டல் ஹேவ் ஐடென்டிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஏல வந்து ஸ்கில்டு டாக்டரும் வந்து ட்ரெயின்டு நர்ஸும் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் பியில் வந்து புவர் ட்ரெயின்டு ஸ்டாஃப் வந்து இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டே நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வாங்கன்னா அந்த நல்ல ட்ரெயின்டு ஸ்கில்டு டாக்டர் நர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான். த மெஷின்ஸ் ஆர் த சேம், த டிஃப்ரென்ஸ் இன் ஹியூமன் கேபிட்டல். இந்தியாவோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ராக்கெட் அலோன் டஸ் நாட் லான்ச் சேட்டலைட்ஸ். சயின்டிஸ்ட், என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன் டிசைன், டெஸ்ட் அண்ட் ஆப்ரேட் தம். The physical infrastructure is valuable because of the human capital behind it. காசஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் வந்து பெட்டர் யூஸ் ஆஃப் லேண்டு, பெட்டர் யூஸ் ஆஃப் மிஷின்ஸு, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் அவுட்புட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்கும். ஹியூமன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா பெட்டர் யூஸ் ஆஃப் லேண்டு, பெட்டர் யூஸ் ஆஃப் மிஷின்ஸு, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் அவுட்புட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். இதே வந்து வீக் ஹியூமன் கேபிட்டல் வந்து இருந்துச்சுன்னா புவர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், ரிசோர்ஸ் வந்து புவராக யூஸ் பண்ணுவாங்க, லோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ரிசோர்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகும், ஸ்லோ டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஹியூமன் கேபிட்டல் ரிப்ளேஸ் ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இரண்டுத்துக்குமே அது தேவைப்படும். இது வந்து ஒன் வே ஐயரா ஒரு நல்ல வார்த்தை என்சிஆர்டியில் கொடுத்துருவாங்க. ஒன் வே சுப்பீரியர் இது ஹியூமன் கேபிட்டல். ஃபிசிக்கல் கேபிட்டல் இஸ் அன்னெசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ரெண்டுமே தேவை. மாடர்ன் ப்ரொடக்ஷன் ரிக்வயர் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். நேச்சுரல் ரிசோர்ஸ் அலோன் மேக் கண்ட்ரி ரிச். தப்பு. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அந்த அயன் ஓர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மட்டும் பத்தாது. நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஸ்கில்லான பீப்புள் இருந்தால் தான் அது வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸ்ட்ராங்காக இது பாருங்கள். மெனி ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி ஸ்ட்ரகிள் while some resource poor country prosperous because of strong institution and human capital. இது இல்லாதனால தான் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Human capital can make use of land and physical capital. This can appear in statement based question. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. Human resources can make use of human resources can make use of land and capital. Land and physical capital. Human resources can make use of land and physical capital. Mains angle வந்து human capital enhance productivity of land and physical capital by ensuring their effect and innovation utilization. Is natural resources abundance enough to ensure development? No. Natural resource creates opportunity, but without education, health and skilled people, the resource cannot be fully utilized. Sustained development depend on both natural resources and human capital. இந்த கான்செப்ட் வந்து எதெல்லாம் இன்டர்லிங்க் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், ஃபிசிக்கல் கேபிட்டல், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி, இனோவேஷன், டெக்னாலஜி, எக்கனாமிக்கல் க்ரோத்து, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். PYQ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா UPSC has repeatedly examined related themes through question on human capital and physical capital, productivity, resource utilization, technological adaptation, economic development, demographic dividend. The wording vary, but the underlying principle appear frequently. Why is human capital superior in one way? Because people use land and machines effectively, while land and machine cannot use them. Does NCERT say physical capital is important? அப்படிலாம் அப்படி சொல்லவே இல்லை. ஹியூமன் கேபிட்டல் இஸ் எசென்ஷியல் டு மேக் ஃபிசிக்கல் கேபிட்டல் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லுது. இதில் கீ மெசேஜ் என்னென்னா டெவலப்மெண்ட் டிபெண்ட் ஆன் எஃபிஷியன்ட் யூசஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் எனேபிள் தெம் எஃபிஷியன்சி. Development depend on efficient uses of resources and human capital enable that efficiently அப்படின்னு சொல்லுது. UPSC thinking question பார்த்தீங்கன்னா 2 countries each have
சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், சேம் குவாலிட்டி ஆஃப் மிஷின்ஸ் வந்து இருக்குன்னா, ஹவெவர் கண்ட்ரி ஏ ஆஸ் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஹெல்த்தி ஒர்க் ஃபோர்ஸ், பி பார்த்தனா லோ லிட்ரஸி, புவர் ஹெல்த் அண்ட் வீக் டெக்னீஷியன்ஸ் இருந்துச்சுன்னா, விச் கண்ட்ரி இஸ் லைக் டு அச்சீவ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத். எக்ஸ்பிளைன் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் human capital. Which country is likely to achieve higher productivity and faster economic growth? Explain using the concept of human capital. Mentor note: this is the last foundational concept before NCERT began applying this idea through examples such as பாப்புலேஷன்றது லைபிலிட்டி வர்சஸ் அசட், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பீப்புள் தான். த ஸ்டோரி ஆஃப் சாக்கெல் அண்ட் விலாஸ், ஜப்பான் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கும். க்ரீன் ரெவல்யூஷன், ஐடி ரெவல்யூஷன். திஸ் எக்ஸாம்பிள் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்டோரி, தீஸ் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் த கான்செப்ட் வி வில் பில்ட். From the next concept onward, we will connect theory directly with real world causes and UPC analysis. ஓகே, நம்ம வந்து அடுத்த மூவ் டு த டிரான்சிஷனல் கான்செப்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். இது வரைக்கும் வந்து என்சிஆர்டி வந்து தியரியை தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போத்துலேருந்து வந்து என்சிஆர்டி வந்து ப்ராக்டிக்கல் கொஷனுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுறது. இஃப் ஹியூமன் கேபிட்டல் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். Now NCERT started answering a practical question. If human capital is so important, why was Indian population considered a problem for many years? This concept explained important for prelims GS3 economy, essay, governance, population, human development and demographic dividend. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ். கான்செப்ட் 8ல் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் லைபிலிட்டி அசட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொன்னோம். என்சிஆர்டியில் வந்து ஃபார் மெனி டிகேட்ஸ் இன் இந்தியா population is considered as liability rather than asset, but a population need not to be a burden for the economy. It can be turned into a productive asset by investment in human capital. This concept end before the story of cycle stood. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இஸ் த லார்ஜ் பாப்புலேஷன் குட்டா பேடான்னு கேட்குறது. மெனி பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு லார்ஜ் பாப்புலேஷன் வந்து பேர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டி இங்கே வந்து நாட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுது. த ஆன்சர் டிபெண்ட் ஆன் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுது. த ஆன்சர் டிபெண்ட் ஆன் குவாலிட்டி நாட் ஜஸ்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுது. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா, பல ஆண்டுகளாக இந்தியாவில் அதிக மக்கள் தொகை ஒரு சுமையாக லைபிலிட்டியாக கருதப்பட்டது, ஒரு சொத்தாக அல்ல. ஆனால் அதிக மக்கள் தொகை கட்டாயமாக ஒரு சுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. பட் எ லார்ஜ் பாப்புலேஷன் நீட் நாட் டு பி அ பர்டன் ஃபார் த எக்கனாமி அப்படின்னு சொல்லுது. அவர்களுக்கு கல்வி, சுகாதாரம், திறன் பயிற்சி மற்றும் அறிவியல் முன்னேற்றம் போன்ற மனித மூலதன முதலீடுகள் செய்யப்பட்டால் அவர்கள் நாட்டின் உற்பத்தி திறனை உயர்த்தும் மிகப்பெரிய சொத்தாக மாறலாம். It can be turned into a productive asset by investment in human capital. Research on education and training for all training of instrument, industries and agriculture workers in the modern use. Full time and so on. The following questions how do you become productive and resources. அடுத்தது பார்த்திங்கன்னா, லைபிலிட்டினா என்ன, பொறுப்பு ஆர் சுமை. அசட்டுன்னா சொத்து அல்லது பலம். ப்ரொடக்டிவ்னா உற்பத்தி செய்யக்கூடிய. இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு. ஹியூமன் கேபிட்டல்னா மனித மூலதனம். சயின்டிஃபிக் ரிசர்ச்னால் வந்து அறிவியல் ஆராய்ச்சி. அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்னால் வந்து வேளாண் தொழிலாளர்கள். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்னால் தொழில்துறை தொழிலாளர்கள். பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, the country with 100 crore people is not automatically rich. ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா 100 கோடி பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிச் கிடையாது. அதே ஒரு கண்ட்ரியில் வந்து 5 கோடி பீப்புள் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தோன்னா நாட் ஆட்டோமேட்டிக்கலி புவர். பாப்புலேஷன் சைஸ் அலோன் வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. த ரியல் கொஸ்டின் இஸ் ஹவு ஸ்கில்டு, எஜுகேட்டட் அண்ட் ஹெல்த்தி ஆர் த பீப்புள் அப்படின்றத வச்சு தான் சொல்ல முடியும்.
Why population considered as liability அப்படின்னா இயர்லியாக economists mainly say population as increasing demand for food, houses, school, hospital, employment. If job and resource did not increase at the same pace, population increase ஆகுது, unemployment increase ஆகுது, poverty அதிகமாகுது, கவர்மெண்ட்டோட பர்டனும் அதிகமாகுது. ஸோ population as appeared to be an liability. Hidden meaning கான்செப்ட்னு பார்த்தோன்னா when does population become a asset? Population become a asset when people are எஜுகேட்டடாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்கில்டாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், இன்கம் அதிகமாகும், எக்கனாமிக் க்ரோத்தும் அதிகமாகும். Population is a potential resources. NCERT is teaching an important economic ideas. A newborn child is not immediately human capital. நியூபார்ன் சைல்டுன்றது பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து நாட் இமீடியட்லி ஹியூமன் கேபிட்டல்லாம் கிடையாது. த சைல்டு பிகம் ஹியூமன் கேபிட்டல் ஒன்லி ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் கேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ பாப்புலேஷன்றது வந்து பொட்டென்ஷியலாகவும் இருக்கணும், ஹியூமன் கேபிட்டல் வந்து டெவலப்டு பொட்டென்ஷியலாக இருந்தால் தான் அதுக்கு வரும். ஹிடன் மினி கான்செப்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ரோல் என்னென்னா என்சிஆர்டி லிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், ட்ரைனிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸு, ட்ரைனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு, சயின்டிஃபிக் ரிசர்ச். திஸ் ஆர் நாட் ரேண்டம் எக்ஸாம்பிள்ஸ், தே ஆர் ஏரியா வேர் கவர்மெண்ட் பில்ட் ஹியூமன் கேபிட்டல்ஸ். ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஃபார்ம் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஐடியா ஆஃப் த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். The large young population become an advantage only if it is employable. Otherwise it become a demographic burden. அதான் அவங்களுக்கு வந்து இருக்குன்னு சொன்னாங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் பற்றி நம்ம பின்னாடி படிக்கும்போது நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்றாங்க. இப்போ வந்து 2 ஃபேமிலி இருக்குது, எல்லாருக்கும் வந்து 4 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஏன் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா குட் எஜுகேஷன், ப்ராப்பர் நியூட்ரிஷன், ஸ்கில் எல்லாமே கிடைக்குதுன்னா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்டராகவோ, டீச்சராகவோ, இன்ஜினியராகவோ, என்டர்ப்ரனராகவோ இருப்பாங்க. இந்த ஃபேமிலி வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கும். ஃபேமிலி பியில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஸ்கூலிங், புவர் ஹெல்த்து, நோ ஸ்கில்னா சில்ட்ரன்ஸ் ரிமைன் அன்எம்ப்ளாய்டு. சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க. த சேம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். த டிஃப்ரென்ஸ் இன் ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுதான். இந்தியா வந்து ஆஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் youth population. If the youth receive quality education, skill, employment opportunity, India gain a demographic dividend. If not, the same population may face unemployment and social stress. இதோட காஷன் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில்ல பண்ணும்போது ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து ஹையாக இருக்கும், ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஹையர் இன்கம் இருக்கும், எக்கனாமிக் க்ரோத்து வந்து இதுவாகும். இதே வந்து பார்த்தோன்னா லார்ஜ் பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல், லோ ஸ்கில்லு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, பாப்புலேஷன் பிகம் லைபிலிட்டியாகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட் லார்ஜ் பாப்புலேஷன் இஸ் ஆல்வேஸ் பேட், லார்ஜ் பாப்புலேஷன் இஸ் ஆல்வேஸ் பேட். இதில் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். large population is always bad ன்றது தப்பு. It depend on the quality of the population. Human capital means only education நினைக்கிறாங்க, அதுவும் தப்பு. Human capitalன்றது எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில்லு, ட்ரைனிங். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்லி பிகம் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்றது அது வந்து தப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நெசசரி. ஃபிலிம்ஸ் ஆங்கிளில் வந்து பாப்புலேஷன் பிகம் அண்ட் அசெட் ஒன்லி இஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் தான் பாப்புலேஷன் வந்து அசெட்டாக வந்து மாறும். திஸ் இஸ் ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கான்செப்ட். பாப்புலேஷன் வந்து தனத்தானவே வந்து ஹியூமன் கேபிட்டலாக மாறிடுமா, மாறாது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று போடணும். அடுத்தது வந்து மெயின்ஸ் ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் இஸ் நாட் இன்னரண்ட்லி ஆர் அசெட் ஆர் லைபிலிட்டி. இட் கான்ட்ரிபியூஷன் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ ஆங்கிள். இன் இந்தியாஸ் லார்ஜ் பாப்புலேஷன் ஆர் ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ், பேலன்ஸ்ட் ஆன்சர்.
It can be both. Without investment in human capital, it may increase unemployment, poverty. With quality education, health and skill development, it become a major drive of economic growth and innovation. இதோட இன்டர்லிங்கேஜ் பார்த்தோன்னா திஸ் கான்செப்ட் கனெக்ட் வித் ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், demographic dividend, employment, unemployment, poverty, health, education, health, skill India, national educational policy, human development index. யூபிஎஸ்சி வந்து ரிப்பீட்டடாக எதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா, பாப்புலேஷன் அஸ் ரிசோர்ஸஸா, ஹியூமன் கேபிட்டலா, டெமோகிராஃபிக் டிவிடெண்டா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டா, எம்ப்ளாய்மெண்ட்டா, இன்க்ளூசிவ் க்ரோத்தா. While the wording change, the core concept appear again and again. அடுத்தது வந்து நம்ம இஃப் த பாப்புலேஷன் ஆல்வேஸ் ஏ லைபிலிட்டி, நோ ஆல்வேஸ் அப்படின்றதுலாம் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணுவோம். இல்லை, when does it become a asset? after investment in educational, health, skill இன்வெஸ்ட் பண்ணதுனா அது நமக்கு அசட்டாக மாறுது. கீ மெசேஜ்: குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மேட்டர் மோர் தென் குவான்டிட்டி. Quality of population matter more than quantity. Demographic dividend. UPSC think Japan and India are very different population size. India வந்து ரொம்ப யங் பாப்புலேஷன் இருக்காங்க. ஜப்பான் as a smaller and aging population தான் இருக்காங்க. Can India automatically become richer than Japan simply because it has more people? Or what additional condition as required? அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது. Can India automatically become rich than Japan simply because it has more? Mentor note. The mentor note என்ன சொல்லுதுன்னா, the next concept began with the story of cycle. The story is not just about story, it is an economical case study. The demographic demonstration every concept learned. Human capital என்ன, investment in education, health, productivity, income, poverty, vicious cycle. We'll break into the small components so that no mini concept from NCERT is missed. Exactly as per our framework. Exactly. Now many people வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, இது ஒரு ஸ்டோரின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஃபார் யூபிஎஸ்சி திஸ் இஸ் எஸ் கேஸ் ஸ்டடி. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி எக்ஸ்பிளைனிங் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். எவ்ரி சென்டென்ஸ் ஆஸ் எ எக்கனாமிக் மீனிங். வி வில் நாட் ரீட் இட் லைக் எ ஸ்டோரி, வி வில் டீகோட் இட் கான்செப்ட் பை கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் 9, ஸ்டோரி ஆஃப் சைக்கிள். இன்வெஸ்ட்மெண்ட் பிகின்ஸ் அட் ஹோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் கான்செப்ட் கவர் த என்சிஆர்டி லைன் ஃப்ரம். இதில் வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள், இதை நான் படிக்கிறேன். அடுத்து இதில் என்ன அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, who started human capital formation? Many people think government. NCERT says the first investors are usually the family, parents அப்படின்னு சொல்கிறாங்க. Human capital formation start inside the home before it reach schools or college. செம்பாபூர் என்ற ஒரு கிராமத்தில் விலாஸ் மற்றும் சக்கல் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். சக்கல் 12 வயது சிறுவன். அவரது தாய் ஷீலா வீட்டு பணியை செய்தார். அவரது தன்மை புடா சௌத்ரி விவசாயத்தில் வேலை செய்தார். சாகல் தனது தாய்க்கு வீட்டு வேலையை உதவினார். மேலும் தன் தம்பி ஜீத்து மற்றும் தங்கை சீத்துவையும் கவனித்தான். அவரது மாமா ஷாம் 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் முடித்திருந்தாலும் வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். ஆனால் ஷாகலின் பெற்றோர் அவனை படிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினர். அவர்கள் அவனை கிராம பள்ளியில் சேர்த்தனர். த வேர்ட் அப்படின்னா வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் சோர் அப்படின்னா என்னென்னா வீட்டு வேலை. டொமஸ்டிக் சோர்னால் என்னென்னா வீட்டு வேலை. அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுன்னா விவசாய நிலம். மெட்ரிகுலேஷன்னா வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. இடல்னால் வேலை இல்லாமல் இருப்பது. இடல்னால் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வெட்டியாக இருக்கிறது தான் இடல். ஐடல் அப்படி சில மாதிரி இருக்குது, எதுவும் பண்ணாமல் அப்படி சும்மா இருக்குது.
பர்சியூட்னா வந்து சம்மதிக்க செய்தல். பர்சியூட்னா சம்மதிக்க செய்தல். ஃபோர்ஸ்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஊக்குவித்து சேர்த்தல். நான் வந்து அதை அப்படியே இங்கிலீஷில் படிக்கிறேன் பாருங்க. There are two friends, Vilas and Shakil, living in the same village, Shimapur. Shakil was 12 years old boy. His mother Sheila looked after domestic chore, வீட்டு வேலை. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா his father Butta Chaudhary worked in the agriculture field. Shakil helped his mother in domestic chore. He also looked after his younger brother Jitu and sister Seetu. His uncle Shyam had passed the matriculation examination but was sitting idle in house as he had no job. But Butta and Sheel were eager to teach Shakil. They forced him to join the village school, which he soon joined. இந்த பேசிக் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, என்சிஆர்டி வந்து 2 ஃபேமிலிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அட் ஃபஸ்ட் கிளான்ஸில் வந்து தே லுக் ஆர்டினரி, பட் எவ்ரி சென்டென்ஸ் இஸ் பில்டிங் ஏ எக்கனாமிக் கம்பேரிசன். சேம் வில்லேஜ், similar rural background, so the difference later is not geography. The difference is in the investment in human capital. இடன் மீனிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்கம். சேம் என்விரான்மெண்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான அவுட்கம் வந்து இருக்குது. போத் சில்ட்ரன் லிவ் இன் த சேம் வில்லேஜ். தே ரிமூவ் ஒன் வேரியபிள்ஸ். திஸ் ரிமூவ்ஸ் ஒன் வேரியபிள். NCERT want to understand the different lives outcome arise even in the same environment depend on investment in education and health. Family as a first investor. Who decided Shakil should study? Not the government, not the student, his parents. This shows that human capital formation began with household decisions. Parents invest today for benefit tomorrow. Opportunity cost. Shakil helped with domestic work, caring for sibling. When he goes to work, the family lose some help at home. This is called opportunity cost. Advanced economic concept. Opportunity cost. நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வேர்டிங்கு. இப்போது நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டோம். நம்ம வந்துட்டதுனால நம்ம வீட்டு வேலை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடியாது. அதுதான் அப்போ செய்ய முடியாத போகிற ஒர்க்கை தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சம்மரில் நல்லா இருக்குங்க, படிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலாரிட்டி அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். நம்ம வந்து அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பெனிஃபிட். அதுதான் வந்து ஒருத்தர் வந்து மாடர்ன் ஃபார்மிங் டெக்னாலஜி வச்சுருக்காங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸும் கற்றுக்குவாங்க, அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல். அதுதான் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலாரிட்டி சொல்லுவாங்க. The family sacrifice current labor for future gain. NCERT does not name this term, but the idea is present. Opportunity cost. பரவாயில்ல, இப்போ நீ எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, பின்னாடி வந்து நீ ஃப்யூச்சரில் வந்து கெயின் ஆகு அப்படின்னு சொல்கிறது தான் அது அர்த்தம். இடன் மினி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் ஏ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். Sending a child to school does not give immediate income. இன்ஸ்டடாக டுடே காஸ்ட் வந்து ஃப்யூச்சர் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஹையர் இன்கம், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் வை எக்கனாமிக்ஸ்ட் கால் எஜுகேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஜஸ்ட் ஏ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வை எக்கனாமிக்ஸ்ட் கால் எஜுகேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஜஸ்ட் ஏ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஷாம் ரோல் பார்த்தீங்கன்னா, ஷாம் பாஸ்டு மெட்ரிகுலேஷன் பட் ஹேட் நோ ஜாப். Why include this? This show education alone is necessary, but education alone may not always sufficient. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீ படித்தா மட்டும் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. நீ படித்து உங்ககிட்ட ஸ்கில் இருக்கணும், அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். எக்கனாமிக் கண்டிஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஸ்கில், ஜாப் opportunities, economic condition. This prepare us for the unemployment concept later in this chapter. General economic linkages in பார்த்தீங்கன்னா, human capital formation is a multi-stage process. Family இன்வெஸ்ட் பண்ணுது, ஸ்கூல் ஸ்கூல் வந்து எஜுகேட் பண்ணுது, ஃபேமிலி வந்து ஹையர் ஆர் ஸ்கில் ட்ரைனிங்கை வந்து கொடுக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டை, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கொடுக்குது.
The story of Sakel follow this sequence. The parents pay school fees instead of buying a luxury item. இந்த ஷார்ட் ரனில் வந்து மணி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த லாங் ரனில் வந்து இந்த சைல்டு ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சச்சஸ் பிஎம் போஷான், மிட் டே மீல்ஸ், சமக்ர ஷக்ஷா ஸ்காலர்ஷிப்ஸ், ஸ்கில் இந்தியா support families so that children stay in educated and continue building human capital. Causes and effect. Parents value educations. சைல்டு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடைக்குது. பேரண்ட்ஸ் வந்து அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணலன்னா குழந்தைங்க வந்து அவங்கள இது பண்ணி விட்டுறாங்க. லோ ஸ்கில்லு, அவங்களுக்கு வேலை கிடைக்காது, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோவர் இன்கம், பாவர்ட்டி வந்து கண்டினியூ ஆகுது. ட்ராப் வந்து பார்த்தோன்னா சைக்கிள் ஸ்டோரி இஸ் ஒன்லி எ மாரல் லெசன். தப்பு. இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அன் எக்கனாமிக் கேஸ் ஸ்டடி ஆன் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இட் இஸ் அன் எக்கனாமிக் கேஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ட்ராப் 2 பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் மணி ஒன்லி ஃபார் த கன்சப்ஷன். தப்பு. எஜுகேஷன் ஸ்பெண்டிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ஒன்லி கன்சப்ஷன். Education guarantee employment. தப்பு. Education improve employment, but employment also depend on labor market condition and skill. Williams angle first step in human capital formation is investment by family and society in education and health. Means angle household play a foundation role in human capital by investing in children education, health and skill development. Interview angle who has the greater responsibility for developing human capital, the family or the government? A balanced answer பார்த்தீங்கன்னா both family initiate investment through education and care. Both family initiate investment through education and care, while government create enabling condition through school, health care, nutrition and skill development programs. This concept connect with human capital formation, household economy, opportunity cost, education, skill development, poverty, employment, integrated mobility. இந்த ஸ்டோரியில் வந்து டேரெக்டாக யூபிஎஸ்சி கேட்க மாட்டாங்க. ஐடியா பிஹைண்ட் த ஸ்டோரி வந்து எப்போவுமே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்க்ளூஷன் க்ரோத். What is the hidden message of the beginning of the cycle story? Human capital formed start with family investment. Why mention the same village? We show the outcome depend on investment, not just location. What economic idea is hidden in sending cycle to school? The economic share long-term investment with opportunity cost. இப்போ 2 வில்லேஜ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. இன்னொருத்தவங்க வந்து வீட்டிலே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வழி வகுக்கிறாங்கன்னா யாருக்கு வந்து லாங் டேர்மில் வந்து பின்னாடி பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நம்ம இப்போ சின்னதாக லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையை செய்யாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்குதுன்ட்டு நம்ம வந்து பின்னாடி இருக்கிற இது தான் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறோம். மென்டார் நோட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன் த சாப்டர். சைக்கிள் ஸ்டோரிஸ் complete higher education, vocational training, software job and innovation. Single can explain the entire education, skill, productivity increase ஆகுது, innovation வருது, income வருது, economic growth வருது, which UPSC ask in many different forms. Excellent. We now reach the எப்படி வந்து educated become economic growth, the concept show become permanent in your mind. அடுத்தது வந்து கான்செப்ட் 10. ஓகே, இந்த கான்செப்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி வாண்ட் டு ப்ரூவ் ஒன் ஸ்டேட்மெண்ட்: இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் ப்ரொடியூஸ் எக்கனாமிக் ரிட்டர்ன். Until now, this is only 1 year theory. NCERT now prove it is a circle's life. He started studying and completed his higher education.
சாக்கல் பள்ளியில் நன்றாக படித்து உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தான். His father pursued him to continue his studies. அவரது தந்தை தொடர்ந்து படிக்கும்படி அவனை ஊக்குவித்தார். பர்சியூடுன்னா தொடர்ந்து continuous study. He raised a loan for Sackle to study a vocational course in computers. Sackle தொழில் கல்வி படிக்க கடன் பெற்றார். Sackle was meticulous and interested in studying from the beginning. Sackle ஆரம்பத்திலிருந்தே மிகவும் திறமையான மாணவன். மிகுந்த ஆர்வத்துடன் தனது படிப்பை முடித்தான். With great vigorous and enthusiasm he completed the course. After some time he got a job in a private firm. He even designed a new kind of software. This software helped him increase the sale of the firm. His boss acknowledged his service and rewarded him with promotion. அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்தார். அவன் புதிய வகை மென்பொருள் சாஃப்ட்வேரை உருவாக்கினான். அந்த மென்பொருள் நிறுவனத்தின் விற்பனை அதிகரித்தது. அதனால் அவனது முதலாளி அவனது பணியை பாராட்டி ப்ரொமோஷனையும் வழங்கினார். வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி மேல்நிலை, வெக்கேஷ்னல் கோர்ஸ்னால் தொழில், வெக்கேஷ்னல்னால் தொழிற்கல்வி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா லோன்னா கடன், மெட்டீரியல்ஸ்னால் திறமையான, விகோரஸ்னால் உற்சாகமாக, எந்தூசியாசம்னா ஆர்வமாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் தனியார் நிறுவனம், சாஃப்ட்வேர் மென்பொருள், ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன், அக்னாலஜினா பாராட்டுதல் அல்லது அங்கீகாரம், பாராட்டுதல் அல்லது அங்கீகாரம் வந்து வழங்கினாங்க. பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி இஸ் ஷோவிங் 10 ஸ்டெப் நாட் த ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் வந்து எஜுகேஷனுக்காக பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. சைக்கிள் வந்து படித்தான், அவன் நாலேஜை வளர்த்துண்டான், வெக்கேஷ்னல் ஸ்கில்லை வந்து கெயின் பண்ணிட்டான், எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிச்சு. டெவலப்டு இன்னோவேஷன், புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சான். ஃபேம் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆனவுடனே ஃபேம் வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. சர்க்கிளுக்கு வந்து ஹையர் இன்கம் கொடுத்தாங்க, எக்கனாமியும் வளர்ந்துச்சு. த என்டையர் செயின் இஸ் எ ரியல் கான்செப்ட். வை டிட் என்சிஆர்டி மென்ஷன் வொக்கேஷனல் கோர்ஸ்? இது வந்து ஆக்சிடெண்ட்டாலாம் கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் கிவ் நாலேஜ், வெக்கேஷ்னல் எஜுகேஷன் கிளிங் எம்ப்ளாயபிள் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் வந்து ஒன்லி நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கும், வெக்கேஷ்னல் கோர்ஸ் வந்து ஸ்கில்லையும் வந்து கற்றுக் கொடுக்கும். அதனால தான் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டட்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ட் இண்டியா, எம்ப்ளாய்மெண்டபிலிட்டி, வெக்கேஷ்னல் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியல் ரெடி ஒர்க்கபிள், இது எல்லாமே வந்து ஒர்க் ஃபோர்ஸ், இது எல்லாமே கொடுக்குது. என்சிஆர்டி இன்ட்ரடியூஸ் திஸ் ஐடியா இயர்ஸ் அகோ. இடன் மீனிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா லோன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இஸ் ஃபாதர் borrowed லோன். மெனி ஸ்டூடெண்ட் திங்க் லோன்ன்றது ஒரு டெப்ட்டு கிடையாது. என்சிஆர்டி சே லோன் யூஸ்டு ஃபார் எஜுகேஷன், ஃபியூச்சர் இன்கம்காக குட் இன்வெஸ்ட்மெண்ட். எக்கானமி கால்ட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் கிரியேட்ஸ் இன்னோவேஷன். நோட்டீஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். Sackle did not only get a job, he designed a new. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மட்டும் அவருக்கு கிடைக்கல, அவர் வந்து பார்த்திங்கன்னா நியூ சாஃப்ட்வேரே வந்து டிசைன் பண்ணார். என்சிஆர்டி என்ன சொல்லுதுன்னா எஜுகேஷனை வந்து வச்சு நம்ம இன்னோவேஷன் பண்ணணும், புதுசாக இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னோவேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரைவ் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுது. இன்னோவேஷன் பண்ணுறதுன்றது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ்ட். ஒய் டிட் சேல்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா நாட் பிகாஸ் நியூ பில்டிங் நியூ மிஷின், சேல்ஸ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் a skilled employee improved production. This is the real value of human capital. Hidden meaning concept என்னன்னா employer also benefits. Education does not benefit only Sackle.
It benefits employer, consumers, economy, government through taxes. Human capital create positive externalities. Human capital create positive externalities வந்து create பண்ணுது. We will study externality in higher level economy. Hidden mini concept வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாதர் இன்வெஸ்ட் லோன் ஃபீஸ் அண்ட் டைம். ஃபாதர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுலனா லோன்லையும் ஃபீஸும் டைமும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா பெட்டர் ஜாப், ஹையர் சேலரி, பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். எக்ஸாக்ட்லி லைக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ பிஸ்னஸ். ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்டில் வந்து எக்கனாமிஸ்ட் டிஸ்கிரைப் திஸ் as a ஹியூமன் capital investment, labor productivity, firm productivity, national productivity and economic development. இந்தியாவோட ரியல் எக்கனாமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஐடி இண்டஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் பேரண்ட். இன்ஜினியரிங் வந்து எஜுகேஷன் ஆகுறாங்க, சாஃப்ட்வேர் வந்து ப்ரொஃபஷனல் ஆகுறாங்க, ஐடி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆகுறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாகுது. எக்ஸாக்ட்லி த சேம் செயின் அஸ் சைக்கிள் ஸ்டோரி. இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ். சவுத் கொரியா வந்து பார்த்தோன்னா 1960s வந்து புவர் கண்ட்ரியாக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் நேஷ்னல் ஸ்கில்ல வந்து டெக்னிக்கல் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிச்சு. இதோட ரிசல்ட்டாக சாம்சங், ஹுண்டாய், எல்ஜி எல்லாமே வந்துச்சு. ஹியூமன் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்ம் த எக்கனாமி. எஜுகேஷனால் ஸ்கில் ஃபார்மேஷன் ஆகுது. எஜுகேஷன், அதுக்கப்புறம் வெக்கேஷனல் ஸ்கில்லு, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. வேலை கிடைச்சோன்னே இன்னோவேஷன் பண்ணுங்க, புதுசாக கண்டுபிடிங்க, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வாங்க. ஹையர் ஃபார்மில் வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ஹையர் அவுட்புட் வந்து கொடுங்க, ஹையர் இன்கம் கிடைக்கும், எக்கனாமிக் க்ரோத் வந்து இதுவாகும். இப்போ எஜுகேஷனெல்லாம் இல்லை, ஸ்கில்லும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லை, லோ ப்ரொடக்டிவிட்டியாக இருந்து, லோ இன்கம்மாக இருந்து, பாவர்ட்டியும் கம்மியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது மாதிரி தான். ஸ்டூடெண்ட்டோட ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எஜுகேஷனல் எண்ட் ஆஃப்டர் கெட்டிங் ஜாப். நீங்கள் வேலை கச்சோன்னு நீங்கள் படிக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதுவே தப்பு. என்சிஆர்டி ஷோஸ் எஜுகேஷன் லீடிங் டு இன்னோவேஷன் ஈவன் ஆஃப்டர் எம்ப்ளாய்மெண்ட். வொகேஷ்னல் எஜுகேஷன் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் தென் அகடமிக் எஜுகேஷன். தப்பு. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. வெக்கேஷ்னல் எஜுகேஷனை வந்து டைரக்ட்லி இம்ப்ரூவ் எம்ப்ளாயபிலிட்டி. நீ ஸ்கில் நல்லா வளர்த்துட்டேன்னா வொகேஷ்னல் எஜுகேஷன்றது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதை நீ வளர்த்துன்னா உனக்கு வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹியூமன் கேபிட்டல் பெனிஃபிட்ஸ் ஒன்லி இண்டிவிஜுவல். ஹியூமன் கேபிட்டல் வந்து பெனிஃபிட்ஸ் ஒன்லி இண்டிவிஜுவல்ன்றது தப்பு. இட் பெனிஃபிட்ஸ் ஃபார்ம்ஸ் சொசைட்டி, கவர்மெண்ட் அண்ட் எக்கனாமி. ஹியூமன் கேபிட்டல் வந்து பெனிஃபிட்ஸ் யாராக இருக்குது? ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ். இட் பெனிஃபிட்ஸ் ஃபார்ம்ஸ் சொசைட்டி, கவர்மெண்ட் அண்ட் எக்கனாமி. ஃபிலிம்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் த சீக்வன்ஸ். எஜுகேஷன்றது ஸ்கில்லுன்றது எம்ப்ளாய்மெண்ட்டு. எஜுகேஷன்றது எஜுகேஷனல்ன்றது ஸ்கில்லுன்றது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிவிட்டி அதிகமாகும். மீன்ஸ் ஆங்கிளில் பார்த்தோன்னா இந்த ரெடிமேட் யூபிஎஸ்சி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஒகேஷனல் ஸ்கில் என்ஹான்ஸ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி and promote innovation, strengthen firm competitiveness, and ultimately accelerate economic growth. This sentence can be used in GS3. Also an answer on employment, educational growth and demographic dividend. Interview angle, why should government invest in vocational education? ஏன்னா vocational education bridge the gap between employment and education. It equips individuals with market-relevant skills, raise productivity, support innovation, and contribute to sustainable economic growth. Interlinkages பார்த்தீங்கன்னா this concept connect with இந்த கான்செப்ட் வந்து எதெல்லாம் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனு, ஸ்கில் இந்தியா மிஷன், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, வொகேஷ்னல் எஜுகேஷன், இனோவேஷன், ப்ரொடக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், ஐடி செக்டர்ஸ், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், எக்கனாமிக் growth, demographic dividend.
பிஒக்யூ ரிலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1995 to 2026 வந்து யூபிஎஸ்சி ஹாஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்க் கொஸ்டின் ரிலேட்டட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல், innovation, productivity, employment, economic growth and demographic dividend. This NCERT concept formed the formation of answering all many of them. அடுத்தது revision. Why did cycles exist? Continued investment in education and vocational skill. Why mention software? It shows the human capital create innovation and productivity. What is the biggest lesson? Education is the investment that guarantee return from individual கிட்ட இருந்தும் வரும், firm கிட்ட இருந்தும் வரும் and economic கிட்ட இருந்தும் வரும். A government has 10,000 crore to spend. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Building more office building, expand the high quality vocational education and skill training. Second, which investment is likely to generate greater long-term economic returns? Explain using the concept of human capital, productivity and innovation. சொல்லியாச்சு. Mentor note. We have completed the successful side of the chapter. Next chapter is opposite side, story of Vilas. UPSC loves such comparison because they show how the absence of investment in education and health create a poverty trap. From the next concept, we will analyze a vicious cycle of poverty step by step without missing any mini concept from the NCERT. Okay, next வந்து second of the comparison வந்து start பண்ணிட்டோம். UPSC expect you to understand both sides. Cycle வந்து vicious cycle தான் development. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஸ்டோரி ஆஃப் விலாஸோடது ப்ராவர்ட்டி ப்ரிவெண்ட் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வாட் ஹேப்பன் when there is no investment in human capital. ஹியூமன் கேபிட்டலே பண்ணலைன்னா என்ன ஆகும்? Instead of explaining this theory, it used Vilas' life. This is the reverse of Sackle's story. ஓகேவா, Vilas was an 11 years old boy residing in the same village of Sackle. சாக்கலின் அதே கிராமத்தில் வாழ்ந்த 11 வயது சிறுவன். விலாஸின் ஃபாதர் மகேஷ் வாஸ் எ ஃபிஷர்மேன். அவரது தந்தை மகேஷ் மீனவர். இஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே வென் ஹி வாஸ் ஒன்லி 2 years old. விலாஸ் 2 வயதாக இருக்கும்போது அவர் தந்தை இறந்து விட்டார். இஸ் மதர் கீதா சோல்டு ஃபிஷ் டு ஏர்ன் மணி டு ஃபீட் த ஃபேமிலி. அவர் தாய் கீதா மீன் விற்று குடும்பத்தை நடத்தினார். ஷி பவுட் ஃபிஷ் from the landowner's pond and sold it in the nearby mandi. நில உரிமையாளரின் குளத்தில் இருந்து மீன் வாங்கி அங்கிருந்துள்ள சந்தையில் விற்றார். She would earn only ₹150 a day by selling fish. ஒரு நாளைக்கு ரூபாய் 20-30 மட்டுமே சம்பாதித்தார். விலாஷுக்கு மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டது. அவளது தாயால் மருத்துவத்துக்கு அழைத்து செல்ல முடியும். அவரால் அங்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவருக்கு படிப்பில் ஆர்வம் உருவாகவில்லை. அவர் தாய்க்கு சமையலில் உதவினார், தம்பியை கவனித்தார். பின்னர் அவரது தாயும் நோய்வாய்ப்பட்டார். குடும்பத்தை ஆதரிக்க யாரும் இல்லை. விலாஸ் தாயைப் போல மீன் விற்க தொடங்கினார். அவருக்கு மிகவும் குறைந்த வருமானமே பெற்றார். He became a patient of arthritis. His mother could not afford to take him to the doctor. He could not go to the school either. He was not interested in studies. He helped his mother in cooking and also looking after his younger brother Mohan. After some time, his mother fell sick and there was no one to look after her. There was no one in family to support them. Vilas too was forced to sell fish in the same village. He liked to his mother earned only a meagre income. Meagre குறைந்த நாள். ஃபிஷர்மேனா மீனவர், மந்தினா சண்டை, ஆர்த்திஸ்னா மூட்டு வலி நோய், அஃபர்ட்னா செலவழிக்க திறன் உடைய, மேயர்ஜ் இன்கம்மை மிக குறைந்த வருமானம், சப்போர்ட்னா ஆதரித்தல், ஃபோர்ஸ்டுனா கட்டாயப்படுத்துறது, லைவ்லிவுட்னா வாழ்வாதாரம். NCERT is not saying Vilas is lazy. It shows that poverty itself create barrier அப்படின்னு சொல்லுது.
Villas had fathers with low family income, poor health, no medical care, no schooling. These factors combined prevent human capital formation. Hidden mini concept பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ எஜுகேஷன். இஸ் மதர் ஏர்ன்டு ஒன்லி 20 to 30 rupees a day. இஸ் மதர் ஏர்ன், அதனால் வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ. ஸ்கூல் பிகேம், அவரால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியல. இதுதான் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின். ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் வந்து இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்னா தனக்கு தேவையானதை விட குறைவான வருமானம் வருது. புவர் ஹெல்த், லோவர் எஜுகேஷன் வந்து இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஆத்தரைட்டிஸ் இருந்தால் மதர் வந்து அவங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இல்னஸ் he could not attend school regularly. NCERT is teaching that health and education are interconnected. ஹெல்த்தும் எஜுகேஷனும் ரொம்ப இன்டர்கனெக்டட் சொல்கிறாங்க. புவர் ஹெல்த் ரெடியூஸ் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இடன் மீடி கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்டாக். இஸ் ஃபேமிலி அவங்க பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ ஹவுஸ் ஹோல்டு ஸ்டாக். அவங்க வந்து ஃபாதர் இறந்துட்டதுனால ஃபேமிலி ஷாக். எக்கனாமிஸ்ட் கால்டு திஸ் இஸ் அன் ஹவுஸ் ஹோல்டு ஷாக். எஃபெக்ட் வந்து இன்கம் ஃபால் ஆனதுனால சைல்டு லீவ் ஸ்கூல். ஹவுஸ் ஹோல்டு ஷாக். ஹவுஸ் ஹோல்டு ஷாக் அப்படின்னா வந்து ஓகே. சில்ட்ரன்ஸ் லீவ் ஸ்கூல், சில்ட்ரன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. UPSC often discuss such issue in the context of poverty and social protection. Child labor வந்து indirect concept. NCERT never directly say child labor, but what happened instead of studying, villas being working to support the family. This is a direct inclusion of how poverty pursued child into work. Intergenerational poverty அப்படின்னா look carefully. மதர் வந்து பார்த்தோன்னா லோ எஜுகேஷன், லோ இன்கம். சைல்டு வந்து ஸ்கூல் லீவ் ஸ்கூல், சைல்டு ஆல்சோ இன்கம் லோ இன்கம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிமைன் புவர். திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஜென்ரேஷனல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பாவர்ட்டி. அப்படின்னா அம்மாவும் ஏழை, அதனால் அம்மா வந்து படிக்கல, அதனால் அவங்களுக்கு கம்மியான இன்கம் தான். பையன் வந்து ஸ்கூலில் விட்டு நின்றதுனால பையனோட இன்கமும் வந்து லோ தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லோ தான். இடன் மினி கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் வாஸ் நெவர் பில்ட். கம்பேர் சைக்கிள் வந்து எஜுகேஷனாக இருக்காங்க, ஸ்கில்லாக இருக்காங்க, ஜாபு, இன்னோவேஷன், ஹையர் இன்கம் எல்லாமே இருக்குது. வில்லாஸ் பார்த்திங்கன்னா புவர் ஹெல்த்து, நோ எஜுகேஷன், நோ ஸ்கில்லு, லோ இன்கம் ஒர்க்கு, பாவர்ட்டி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். This comparison is the art of the chapter. Economists call it this is a poverty trap. Economists இது என்ன சொல்கிறாங்க, பாவர்ட்டி ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டி ட்ராப் என்னன்னா லோ இன்கம், புவர் நியூட்ரிஷன், புவர் ஹெல்த்து, புவர் எஜுகேஷன், லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம். லோ இன்கம் வந்து மறுபடியும் வந்து கம்மியாகிடும். இது வந்து அப்படியே வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்கும். இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பாவர்ட்டி ட்ராப் அப்படி சொல்கிறாங்க. மெனி புவர் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு ஃபேஸ் சிமிலர் சுச்சுவேஷன். அவங்களுக்கு இல்னஸாக இருக்கலாம், லேக் ஆஃப் ஹெல்த் கேராக இருக்கலாம், ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, சைல்டு லேபராக இருக்கலாம், லோ வேஜஸ் வந்து இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சச்சஸ் PM போஷான், ஆயுஷ்மான் பாரத், சமக்ர சிக்ஷா, ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்க அப்பா இறந்துட்டதுனால ஃபேமிலியோட இன்கம் வந்து ஃபால் ஆகுது. ஹெல்த் கேர் வந்து பிகம் அன்அஃபோர்டபுளாக ஆகிடுது. புவர் ஹெல்த்தாக இருக்குது, ஸ்கூல் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. நோ ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் வந்து அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆகலை. லோ இன்கம் வந்து ஒர்க் ஆகுது. பாவர்ட்டி வந்து கண்டினியூ ஆகிடுது. இதே விஷய சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா low income, poor nutrition, poor health, poor education, low productivity, low income. This is the most important diagram in development economics. ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நோட் பண்ணிக்கோங்க. Villas remained poor because he did not study. அது வந்து incomplete. The deep reason is the poverty prevent him from studying. Health and education are separate. தப்பு, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுக்குமே வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கும்.
இவங்க வந்து ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அட்டென்ட் பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும், ஃப்யூச்சர் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். பாவர்ட்டி அஃபெக்ட்ஸ் ஒன்லி இன்கம். It also affects health, education, skill, employment and future generation. Films angle பார்த்தீங்கன்னா remember lack of investment in health, education and lead to low human capital formation and perpetuates poverty. Means angle பார்த்தீங்கன்னா a strong UPS line என்ன சொன்னா poverty is both a cause and consequences of inadequate human capital formation. It's creating a self-reinforcing vicious cycle across generation. This is high quality GS3 and SA essential. Interview angle பார்த்தீங்கன்னா why do some poor families remain poor for generation? Balanced answer வந்து because poverty line access to education, healthcare and skill development. As a result, productivity and income remains low, creating a intergenerational poverty trap. This concept connect with poverty, human capital, education, health, child labor, social security, inclusive growth, SDG and human development index. அடுத்தது வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். UPVQ relevance பார்த்தீங்கன்னா UPS repeatedly tested ideas related to poverty, human development, education, health, child labor, inclusive growth, integrational deprivation. இது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணது தான் வந்து இருக்குது. Sackle and Willis are not asked, just the concept behind they are separately examined. இதில் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா why did Willis remains poor? Lack of investment in health and education. What cycle does this story show? Poverty trap, vicious cycle. Biggest lesson பார்த்தீங்கன்னா poverty block human capital formation, which in turn prolonged poverty. UPSC thinking question. இப்போ வந்து 2 children are born with equal intelligence. Child A receive good nutrition, health care and education. B grow up the poverty without this opportunity. After 20 years, will the difference in this income mainly reflect the natural ability or the difference in human capital or investment? Meta note பார்த்தீங்கன்னா next concept is one of the most important analytical section in this chapter. NCERT itself compares Sackle and Willis and derive the economic principle. We will extract every hidden concept for the comparison, including virtuous cycle and vicious cycle. Return to education, investment in human resource are highly relevant for UPSC. This is one of the most highable value concept in this chapter. Until now, NCERT gave 2 stories. Now it tells us why the stories matters economically. The concept is economically important for prelims, mains, essay, interview, economic, society, governance and ethics. Next one the